குர்ஆனில் 1400 வருஷத்துக்கு முன்னாலேயே ஒரு ஆயத்தொண்டு இறக்கினான். அந்த ஆயத்தை போல வேற எங்கேயுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் இறக்கினதே இல்லை. இவர்ட கார்டுக்கும் அவர்ட கார்டுக்கும் இடையில கொஞ்சம் கிரெடிட் லிமிட் யார்ட கூட இருக்குதோ அவருக்கு ஒரு ரெக்கக்னிஷன் உண்டு, சமுதாயத்தில் அவருக்கு ஒரு பேர் உண்டு, மாஷாஅல்லாஹ் இவருக்கு கிரெடிட் லிமிட் கொஞ்சம் கூட கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் அதோட ரியாலிட்டி என்னன்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடன் எடுக்கிறவருக்கு அந்த வார்த்தையை தான் எங்களுக்கு பாவிச்சிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவர் கடனை அடைக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் அவரோடு இருக்கு. 1,00,000 ரூபா எடுத்துட்டு 1,10,000 ரூபா கொடுக்கறது அது ஆக சிறந்த செயலாக இருக்கவும் மேலும் ஆக கேவலமான ஒரு பாவத்திலையும் எங்களையே கொண்டு போயிட்டு போடலும். அமைதியாக அந்த கரையான் மாதிரி எனக்கே தெரியாமல் என் லைஃப் எங்கேயோ கொண்டு போயிட்டு விட்டுடும். ஆக கடைசி வேர்ஸ் சினாரியோ தான் உலகத்தில் நடக்கக்கூடிய தற்கொலைகளில் 13% தற்கொலை நடக்கிறது இந்த கடனால். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு. அம்மா பஅத் ஃபக்த் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் அஸீஸ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வத்தகூ யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் ஸும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத் இலா ஆখিরিல் ஆயா. ஸதகல்லாஹுல் அஸீம். وقال نبينا صلى الله عليه وسلم من أنظر معسرا أو وضع عنه أظله الله في ظله أو كما قال عليه الصلاة والسلام. خير الحمد لله. முதலாவது விஷயம் டெட் மேனேஜ்மெண்ட் இன் இஸ்லாம். ஏன் இப்படி ஒரு டாபிக் உண்டு, தலையங்கம் உண்டு சமுதாயத்தில் இப்போ பேசப்படணும் என்றது முதலாவது ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லித்தான் தெரியணும் என்ற எந்த தேவையும் இல்லை. உலகம் எந்த அளவுக்கு டெவலப் ஆகி கொண்டு போதோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளும் வளர்ந்து கொண்டு போகிற ஒரு காலத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு முன்னால் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்தவங்களுக்கு சம்பாதிக்கிறது தான் பிரச்சனையாக இருந்துச்சு. எங்களுக்கு இந்த காலத்தில் சம்பாதிக்கிறது இல்லை பிரச்சனை, அந்த செலவை எப்படி நாங்கள் மேனேஜ் பண்ணுறதுன்றது தான் ஆகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவங்க 1000 ரூபா சம்பாதிச்சாலும் மாஷா அல்லாஹ் அதில் 500 ரூபா சேவ் பண்ணுற அளவுக்கு அவங்களோட காலம் இருந்துச்சு. நாங்கள் இன்றைக்கி 1.5 லட்சம் சம்பாதிச்சாலும் இன்னொரு 50,000 யாருக்கிட்ட சரி கடன் எடுக்கலுமா என்று சொல்கிற ஒரு சேலஞ்சை நாங்கள் இந்த உலகத்தில் ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஸோ கடனுடைய பிரச்சனை என்று சொல்கிறது அது இந்த காலத்தில் நாங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சேலஞ்ச் மட்டும் இல்லை, மாற்றமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்தில் கூட இந்த சேலஞ்சுன்றது இருந்துச்சு. அப்போ கடன்ன்றது நாங்கள் எல்லா இடங்கள்லையும் பேசுகிற ஒரு விஷயம்தான். கடனாளியாக நாங்கள் மௌத்தாவிடக்கூடாது ஏன்னா ஹதீஸில் பெரிய ஒரு வார்னிங் கொண்டு வந்திருக்குது. ஒரு ஷஹீத் அல்லாஹ்ட பாதையில் போயிட்டு அவர் கொலை செய்யப்படுறாரு, ஷஹீத் ஆகிறாரு. அவருடைய இரத்தம் துளி பூமியில் புழுறத்துக்கு முன்னால் அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிச்சு அவர் சுவர்க்கவாதி என்பதாக முடிவு செய்கிறான். ஆனால் உலகத்தில் யாருக்காவது கொடுக்க வேண்டிய ஒரு கடனை பேலன்ஸ் வச்ச நிலைமையில் நடந்தால் அவர் ஷஹீதாக இருந்தாலும் சுவர்க்கம் என்றது அவருக்கு ஹராம் என்று சொல்லப்படுது. அதனால் முஸ்லீம்கள் நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் இதில் கான்ஷியஸாக இருக்கிறோம் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ். எப்படி மதுபானம் என்று சொன்னால் நாங்கள் பயம் தூரமாகவே நிற்போம், கிட்டையும் போக மாட்டோம். அதே போல தான் டெட் கடன் என்று சொன்னாலும் எங்களோட உள்ளத்தில் பயம் ஒன்று இருக்குது. ஆனால் உலகத்துடைய சோதனை தூரமாகவே நிற்கலாமல் இருக்குது. ஒவ்வொரு நாளும் அந்த கடனுள்ளுக்கு நாங்கள் ஃபேஸ் பண்ணி கொண்டே இருக்கிறோம் எங்களோட நிலைமைகளை. மனிதனுக்கு இப்படி ஒரு சேலஞ்ச் ஒன்று வரும், அவன் அந்த சேலஞ்ச் எப்படி ஃபேஸ் பண்ணணும். கடனில் மாட்டுவான், ஆனால் அல்லாஹ் கிட்ட சுத்தமானவனாக இருக்கணும். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கித்தான் குர்ஆனில் 1400 வருஷத்துக்கு முன்னாலேயே ஒரு ஆயத்தொண்டு இறக்கினான்.
அந்த ஆயத்தை போல வேற எங்கேயுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல இறக்கினதே இல்லை. குர்ஆன்ல லாங்கஸ்ட் வெர்ஷன் நாங்கள் எல்லாம் பார்த்துருப்போம், ஓதிருப்போம். சூரத்துல் பக்ராவை ஓதக்கூடிய நேரத்தில் பார்ப்போம், ஒரு ஆயத்தொண்டு வரும், அந்த ஆயத்துக்கு எங்கே நிப்பாட்டுறேன்னு சொல்லி நாங்கள் இடம் தேடுவோம். அவ்வளோ பெரிய ஆயத்தொண்டு. சூரத்துல் பக்ராவில் வரக்கூடிய 282வது ஆயத், யா ஐயுஹல்லதீன ஆமனு இதா ததாயன்தும் பிதைனின் என்று சொல்லி ஆரம்பிக்குது. இன்றைக்கு ராவைக்கு போயிட்டு குர்ஆன் எடுத்து சூரத்துல் பக்ரால 282 இந்த ஆயத்தை கொஞ்சம் பெரட்டி பாருங்க. கம்ப்ளீட் ஒரு பேஜுக்கு அப்படியே அந்த ஆயத்து இருக்குது, இடையில எங்கேயுமே ஃபுல் ஸ்டாப் ஒன்று இல்லை. அந்த ஆயத்தில் குர்ஆனில் இதை போல் வேறு எங்கேயுமே ஒரு ஆயத்தொண்டு அல்ல இறக்கினதே இல்லை. எல்லா ஆயத்தும் மேக்ஸிமம் என்ன 1.5 வரி 2 வரி, ஆக கூட போச்சுன்னு சொன்னால் 3.5 வரி தான் ஒரு ஆயத்து வரும். ஆனால் இந்த ஆயத்து இருக்குது 282 முழு பேஜுக்கும் இருக்குது. இதில் ஆக பெரிய மெசேஜ் என்ன, ஒரு மனிதன் கடன் எடுக்கிறதாக இருந்தால் அவர் அந்த கடனுடைய விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ளணும் என்றது தான் இந்த முழு ஆயத்துடைய சுருக்கமும். அதனால் ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளோ பெரிய ஆயத்தொன்றில் சொல்கிறானே, இந்த கடனுடைய சீரியஸ்னஸ் எங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்ட. இந்த காலத்தில் உலகத்தில் நாங்கள் மாஷா அல்லாஹ் கடனை நாங்கள் ஒரு பாசிட்டிவ் தோட்டில் பார்த்து கொண்டு போகிறோம் எங்களுக்கே தெரியாமல். உதாரணமாக என்கிட்ட கையில் கிரெடிட் கார்டு ஒன்று இருந்தால் 2 பேர் பேசுவாங்க, மாஷால இவர்கிட்ட கிரெடிட் கார்டு ஒன்று இருக்குது, எங்களுக்கு தேவையான வேலை இவரோட சேர்ந்து செஞ்சு கொள்ளலும் இது. அவருக்கும் கொஞ்சம் அல்ஹம்துலில்லாஹ் அது ஒரு கட்ஸ் உண்டு. கிரெடிட் கார்டு இவர்ட கார்டுக்கும் அவர்ட கார்டுக்கும் இடையில கொஞ்சம் கிரெடிட் லிமிட் யார்ட கூட இருக்குதோ அவருக்கு ஒரு ரெக்கக்னிஷன் உண்டு, சமுதாயத்தில் அவருக்கு ஒரு பேர் உண்டு. மாஷால இவருக்கு கிரெடிட் லிமிட் கொஞ்சம் கூட கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் அதோட ரியாலிட்டி என்னன்னு சொன்னால் இவர் கடனாளி. எந்த சீரியஸ்னஸ் எங்களுக்கு வரணுமோ அது இந்த காலத்தில் உலகம் போர்ட்ரேட் பண்ணுது. உலகம் அதை ஒரு கண்ணியமாக உலகத்துக்குள்ள காட்டி கொண்டு இருக்குது. அப்போ இந்த விஷயத்தில் கடன் இவ்வளோ சீரியஸ் தானே, அப்போ முஸ்லீம்கள் நாங்கள் இன்வால்வ் ஆக வேண்டிய நிலைமை வருது. இந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் என்ற அடிப்படையில் நான் என்னைய எந்த நிலைமையில வச்சு கொள்ளணும், அதுக்கு அழகான வழிகாட்டல்கள் இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்குது. முதலாவது விஷயம், கடன் என்று சொல்றது நாங்கள் இவ்வளோ நேரமாக பேசுகிற மாதிரி அது ஒரு பெரிய ஒரு பாவம் ஒன்று இல்லை, அது ஒரு பாவமான ஒரு விஷயம் ஒன்று இல்லை, அனுமதிக்கப்பட்ட விஷயம். ஆனாலும் மனிதன் அதை பாவிக்கிற முறையில் இருக்குது. ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கடன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அது ஒரு மனிதரால் வரக்கூடிய விஷயம் ஒன்றில் 2 பேர் அதில் சம்பந்தப்படுவாங்க. ஒன்று கடன் கொடுக்கிறவராக இருப்பார், 2வது கடன் எடுக்கிறவராக இருப்பார். சமுதாயத்தில் எங்கட பார்வையில் யார் கடன் கொடுக்குறாரோ அவர் கண்ணியமானவர், யார் கடன் எடுக்கிறாரோ அவரை கொஞ்சம் நாங்கள் தாழ்ந்தவராக பார்ப்போம். ஆனால் குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தில் பார்க்குறதாக இருந்தால் கடன் கொடுக்கிறவரை விட கடன் எடுக்கிறவர் சிறந்தவர், இவர் தாழ்ந்தவர் என்று சொல்லி எங்கேயுமே வித்தியாசம் இல்லை. கடன் கொடுக்கிறவருக்குரிய சிறப்பு இருக்குது. ஒருத்தர் கொடுக்குறார், ஒருத்தருக்கு 1 லட்சம் ரூபா சல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் துன்யாவில் கஷ்டப்படுற ஒரு மனுஷனுடைய கஷ்ட சுமையை இறக்கி வைப்பாரோ கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் அவருடைய சுமையை இறக்கி வைப்பான். துன்யாவில் ஒருத்தர் கஷ்டத்தோடு கேட்குறாரு, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, மகள்கிட்ட கல்யாணம் வந்துருச்சு, மகனை ஸ்கூலுக்கு போட்டுற நிலைமை வந்துருச்சு, என் வாகனம் ஒன்று இப்படி வாங்கி கொஞ்சம் விரிவிருக்கிறேன், சின்ன அமௌண்ட் ஒன்று கடனாக தாங்க ஒரு 6 மாதத்தில் திருப்பி தந்துடுவேன், இவர்ட கஷ்டத்தை சொல்ல போகல எனக்கு விளங்குது, ஓகே இவர்ட இந்த கஷ்டத்துக்கு நான் உதவியாளனாக மாறுறேன் என்று சொல்லி சும்மா கொடுக்கறது இல்லை, கடன் கொடுத்தாலும் அந்த நேரத்தில் அவர்ட கஷ்ட சுமையை இறக்கிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்துடைய நாளையில அந்த கடன் கொடுத்தவருடைய சுமைகளை இறக்குவான், அதாவது பாவங்களை அவர்ட தோல்லேருந்து இறக்கி வச்சுடுவான். இப்போ இந்த இடத்துல யார் சிறந்தவர்? கடன் கொடுக்கிறவர். ஆனால் அல்லட பார்வையில் கடன் எடுக்கிறவர் இருக்கிறாரே, இவர் அல்லட பார்வையில் எவ்வளோ சிறந்தவர் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் ஒரு மனிதர் கடன் எடுக்கக்கூடிய நேரத்தில் திருப்பி கொடுக்கணும் என்ற நல்லெண்ணத்தோட, நல்ல நோக்கம், எடுக்கிறதும் ஹராமான ஒரு பாவத்துக்கு இல்லை, நல்ல ஒரு செயல் ஒன்றுக்கு ஆகுமாக்கப்பட்ட ஒரு விஷயத்துக்கு எடுக்கிறதாக இருந்தால் இன்னல்லாஹ மஅத்தாயின் ஹத்தா யக்திய தைனஹு, அல்லாஹ் அந்த அடியானோடு இருக்கிறான் அவருடைய கடனை அவர் அடைக்கும் வரைக்கும். 6 மாதம் கிரெடிட் லைன் ஒன்று கிடைச்சிருக்குது. இந்த 6 மாதத்துக்கும் அல்லாட விசேஷமான ஒரு உதவி ஒன்று அந்த மனிதனோடு அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறான். அவர் சின்சியராக இருக்கணும்,
அவர் உறுதியானவராக இருக்கணும், இந்த கடனை நான் அடைப்பேன் என்று சொல்லி. இந்த என்ற வேர்டு இருக்குது, அல்லாஹ் அந்த கடன் எடுத்தவரோடு இருக்கிறான். இது சின்னொரு வார்த்தை ஒன்று இல்லை, அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்றது. எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு அபூபக்கர் அலி அல்லாங்களோட மக்களிருந்து மதீனாக்கு போனாங்களோ, ஹிரா குகையில மாட்டிக்கொண்டாங்க, எதிரிகள் அப்படியே வட்ட பண்ணி கொண்டாங்க. இப்போ இந்த நேரத்தில் அபூபக்கர் அலி அல்லாங்க பயந்தாங்க, யா ரசூலல்லாஹ் நாங்கள் முடிஞ்சு மேலால் கீழால் வலதால் இடதால் ஃபுல்லாக எங்களைய ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு வெளியே போவேலா, இதுதான் எங்களோட கடைசி மூச்சுடுற நேரம். இப்போ இந்த பயம் அபூபக்கர் அலி அல்லா அவங்களுக்கு வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் அபூபக்கர் அலி அல்லா அவங்களுக்கு சொன்ன வார்த்தை, அல்லாஹ் எங்கள் லா தஹ்சன், நீங்கள் கவலைப்படுவான அபூபக்கர், ஏன் முழு உலகமுமே எங்களுக்கு எதிரியாக மாறினாலும் இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எங்களையோடு இருக்கிறான். இப்போ அந்த அல்லாஹ் எங்களையோடு இருக்கிறான் என்று சொல்கிற அந்த வார்த்தை இருக்குது, அதை விட ஆக பெரிய ஒரு வார்த்தை எங்கேயுமே இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடன் எடுக்கிறவருக்கு அந்த வார்த்தையை தான் எங்களுக்கு பாவிச்சிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவர் கடனை அடைக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் அவரோடு இருக்கிறான். என்ன கஷ்டம் வந்தாலும், ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட் வந்தாலும் அவர் சின்சியர் ஆகிக்கிறார், எடுத்த கடனை நான் அடைப்பேன் என்று சொல்லி மறைமுகமான உதவிகள் அல்லாஹ் அவருக்கு செஞ்சு கொண்டே இருக்கிறார். இப்போ இந்த நேரத்தில் கொடுத்தவரும் சிறந்தவர் அல்லாஹ்ட பார்வையில், எடுத்தவரும் அல்லாஹ்ட பார்வையில் சிறந்தவர், அவருடைய உள்ளம் சுத்தமாக இருந்தார். அடுத்தது, இது கடன் கொடுக்குற நேரத்தில் வரக்கூடிய ஒரு நேரம். சரி, கடன் எடுக்க போகலை, கடன் எடுக்க போகலைன்னு சொன்ன எங்கிட்ட சொல்கிறது, நான் இப்போ ஜனவரி 1ஆம் தேதி ஒருத்தர் கடன் எடுத்துட்டாரு, 6 மாதம் டைம், இப்போ ஜூனில் திருப்பி கொடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. இப்போ கடன் கொடுத்தவர் வாரார், அவர்கிட்ட கடனை கேட்டு, எங்கே 6 மாதம் ஆறிச்சு, தந்த அமௌண்ட்டை தாரீங்களா, என்ன நிலைமை? இப்போ இந்த நேரத்தில் அவர் சில கஷ்டங்களை சொல்கிறாரு. கஷ்டங்களை சொல்ல போக்கல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த கடன் கொடுத்தவர் அவரோட மிருதுவான முறையில் நடந்து கொண்டால், சரி இன்றைக்கு இல்லாட்டி பரவாயில்ல, ஒரு கிழமை கழிச்சு தாங்க, உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் தரையில்லாட்டி பரவாயில்ல, ஒரு 50% இப்போ தாங்க என்று சொல்லி அவரை மிச்சம் கஷ்டப்படுத்தாமல் மிருதுவான முறையில் நடந்து கொண்டால், ரஹிமல்லாஹு ரஜுலன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விசேஷமாக துவா செஞ்சாங்க, அல்லாஹ் அந்த அடியானுக்கு ரஹ்மத் செய்வானாக. யார் கடன் கொடுத்தவர் டிலே பண்ணுறாரு, டிஃபால்ட் பண்ணுற நேரத்தில் இவர் கொஞ்சம் விட்டு கொடுக்குறாரு. இந்த துவா இருக்குது, இந்த துவா வேற எந்த இடத்துல வருது? அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று சொல்லி நாங்கள் எல்லாம் அந்த துவாவை அடைஞ்சு கொள்றதுக்கு மிச்சம் கஷ்டப்படுறேன். அசர் தொழுகிறதுக்கு முன்னால 4 ரக்காத் சுன்னத் தொழுந்தா நபி அவங்க சொன்னா, ரஹிமல்லாஹு இம்ரான் சல்லா கபல் அல் அஸ்ரி அர்பான் அவுகமா கால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். யார் அசர் தொழுகைக்கு முன்னால் 4 ரக்காத் சுன்னத் தொழுவாங்களோ அல்லாஹ் அவருக்கு விசேஷமான ரஹ்மத் செய்கிறான் என்று சொல்லி. இப்போ இந்த ஹதீஸ் வந்த உடனே நாங்கள் என்ன செய்வோம்? பாங்கு சொல்கிறதுக்கு முன்னாலேயே பள்ளிக்கு வருவோமே, அசருக்கு முன்னால் 4 ரக்காத் சுன்னத் தொழுந்தா எங்களுக்கு அல்லாஹ்ட ரஹ்மத் கிடைக்கும் என்று சொல்லி. நிச்சயமாக யாரெல்லாம் தொழுகிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வான் இன்ஷா அல்லாஹ். ஆனால் இதே துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கல் வாங்கல்ல பாவிச்சிருக்கிறாங்க. யார் ஒருத்தருக்கு கடனை கொடுத்துட்டு அவர் உண்மையிலேயே ஒரு ஜெனுவின் ரீசன் ஒன்று சொல்கிறாரு, அடைக்கத்தான் இருந்தேன் இப்போ அடைச்சு கொள்ளலாம், 100% தரையில் ஒரு 50% தாரேன், எனக்கு இன்னொரு கிழமை எக்ஸ்டெண்ட் பண்ணித்தாங்க, இவர் கொஞ்சம் முட்டு கொடுக்குறாரு, இந்த அடியானுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மத் செய்கிறான் என்று சொல்லி நபி அவங்க ஹதீஸில் சொன்னாங்க. இப்போ கடன் எடுத்தவர் அடைக்கிற நேரம் வந்துருச்சு. இப்போ இவர் கடன் எடுத்துக்கொண்டு போகிறார், 6 மாதத்தில் டைமில் 1 லட்ச ரூபா கடன் எடுத்தார் ஜனவரியில், ஜூன் 6ஆம் தேதி கொண்டு போயிட்டு 6ஆம் மாதம் கொண்டு போயிட்டு கொடுக்குறாரு. கொடுக்க போக்கில் இந்த 1 லட்ச ரூபாவோட சேர்த்து ஒரு 10,000 ரூபா கூட கொடுக்குறாரு. சரியா பிள்ளையா? 1 லட்ச ரூபா கடன் எடுத்துட்டு ஒரு 10,000 ரூபா கூட கொடுக்குறாரு. நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன், சரின்றவங்க, பிழைன்றவங்க? மாஷா அல்லாஹ் 2 பதிலும் இல்லை. சிலவங்க கையே ஒஸ்தல்ல, 3ஆவது என்ன சரி பதில் ஒன்று இருக்கிறது. நல்ல இன்ஷா அல்லாஹ். சரின்னு சொன்னவங்களும் சரி, பிழைன்னு சொன்னவங்களும் சரி, நான் அதை விளங்கப்படுத்துகிறேன். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்தில் கூட ஒரு யஹூதி நபி அவங்க கடன் எடுத்தாங்க. இது ஆக முக்கியமான ஒரு விஷயம். நாங்கள் நினைக்கிறோம் கடன் எடுக்கிறவங்க எல்லாம் சமுதாயத்தில் தாழ்ந்தவங்க என்று சொல்லி. இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கடன் எடுத்து இருக்கிறாங்க. அது அனுமதியை காட்டுறதுக்கு, எப்படி கடன் எடுக்கணும், எப்படி திருப்பி கொடுக்கணும் என்ற விஷயங்களை படித்து தரத்துக்காக வேண்டி. அப்போ ஒரு யஹூதி கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒட்டகம் ஒன்று கடனாக எடுத்திருந்தாங்க.
கொஞ்ச நாள் கழிச்சு அந்த யஹூதி மஸ்ஜிது நபைக்கு வாராரு. நபி அவங்கள்ட்ட வந்து கேட்குறாரு, யார சொல்ல யஹூதி உண்டு, நான் முஸ்லீம், நீங்கள் ஒட்டகம் ஒன்று எடுத்தீங்க, இவ்வளோ நாள் டைம் ஆகிருச்சு, திருப்பி தர மாதிரி ஒன்றும் விலங்கல்லையேன்னு சொல்லி. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் எழுப்பாட்டி சொன்னாங்க, இருக்கிற ஒட்டகத்தில் பாருங்க ஆக சிறந்த ஒட்டகம் எதுண்டு. அப்போ அந்த நேரத்தில் ஒரு சஹாபி போயிட்டு ஒரு பெண் ஒட்டகத்தை எடுத்து கொண்டு வந்தார். நபி அவங்க சொன்னாங்க, இது அவருக்கு கொடுத்துடுங்க என்று. திடீரென்று மஜ்மலேருந்து ஒரு சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எடுத்தீங்க சாதாரணமான ஒரு ஒட்டகம் உண்டு, கொடுக்குற ஒட்டகம் BMW கார் மாதிரி சரியான பொறுமதியான ஒரு ஒட்டகம் உண்டை கொடுக்குறீங்க. நபி அவங்க சொன்னாங்க, ஹைருன் நாஸ் அஹ்சனுஹும் கதாஅன், உலகத்தில் ஆக மிக சிறந்த மனிதன் யார் தெரியுமா? கடனை எடுத்துட்டு திருப்பி கொடுக்க போக்கல தந்தவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ரிவார்டு ஒன்று கொடுக்குறாரே, பிரதி உபகாரமாக. 1,00,000 எடுத்தாரு, நான் கஷ்டப்பட்ட நேரத்தில் சந்தர்ப்பத்தில் உதவி செஞ்சீங்கன்னா ஆஜார், ஒரு 5,000 ரூபா 10,000 ரூபா கூட சந்தோஷத்துக்கு வச்சுக்கோங்க என்று சொல்றாரு. இவர் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஆக சிறந்த மனிதர் என்பதாக நபி அவங்க ஹதீஸ்ல சொன்னாங்க. இப்போ இந்த ஹதீஸ்ல சொல்ல போக்கல எங்களுக்கே விளங்குது, கடன் கொடுக்குறை சிறந்ததா கடன் எடுக்கிறை சிறந்ததா என்று சொல்லி. இல்லை, யார் நல்லெண்ணத்தோட கொடுக்குறையோ அவரும் சிறந்தவர், கடன் எடுக்கிறவர் கேவலமான ஒரு ஆளுண்டு இல்லை, தாழ்ந்தவரும் இல்லை. அல்லாஹ்வுடைய பார்வையில் அல்லாஹ் அவரோடு இருக்கிறான், அவர் அவர் உண்மையிலேயே அடைக்கணும் என்று நினைச்சு கொண்டு ஈடுபடுற காலங்கள்ல. ஆனா இந்த இடத்துல ஆக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்தான் இது. அந்த கடனை எடுத்துட்டு திருப்பி கொடுக்கக்கூடிய நேரத்துல அந்த 10,000 ரூபா கூட கொடுக்கறது இருக்குதே, சிலவங்க சொன்னாங்க 7, சிலவங்க சொன்னாங்க 7 ஆனா ஹதீஸ்ல வந்திருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்ததை விட கூட கொடுக்கறத ரிவார்டபிள் ஆக்ட், ஒரு நன்மையான விஷயம் என்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இதுல ஒரு இடம் மிஸ் ஆகிச்சுன்னு சொன்னால் அது ஆகப்பெரிய பாவம், வட்டியில் எங்களையே கொண்டு போயிட்டு போட்டுடும். 1,00,000 ரூபா எடுத்துட்டு 1,10,000 ரூபா கொடுக்கறது அது ஆக சிறந்த செயலாக இருக்கவும் மேலும் ஆக கேவலமான ஒரு பாவத்திலையும் எங்களையே கொண்டு போயிட்டு போடலும். எந்த இடத்துல அது மிஸ் ஆகுது? நான் 1,00,000 ரூபா எடுத்தேன், 1,10,000 ரூபா திருப்பி கொடுக்குறேன், கொடுக்க போக்கல ஒன்று நான் ஆக சிறந்தவனாக இருப்பேன், இல்லாட்டி நான் ஆக கேவலமானவனாக இருப்பேன். எந்த இடத்துல அது டிஃபரன்ஷியேட் பண்றது? ஜி பதில் இருக்குது, மாஷா அல்லாஹ், பதில் ஆல்ரெடி இருக்குது எங்களுக்கு. கடன் எடுக்க போக்கல கடன் கொடுக்கிறவர் அல்லது கடன் எடுக்கிறவர் 2 பேர்ல ஒருத்தர் அக்ரி ஆகுறாங்க, நீங்க எனக்கு தர லோனுக்கு நான் திருப்பி தரக்கூடிய நேரத்தில் ஒரு அமௌண்ட் எக்ஸ்ட்ராவாக தருவேன் என்று சொல்லி இவராக வாலண்டியராக சொல்றாரு, அல்லது அவர் ஒரு கண்டிஷன் போடுறாரு. அப்போ அக்ரிமெண்ட் நடக்கக்கூடிய நேரத்தில் இப்படி ஒரு ரிவார்டு ஒன்று கிடைக்கும் என்றதை மையப்படுத்தி கடன் கொடுத்தால் அது ஆகப்பெரிய பாவம், வட்டியாக போயிட்டுடும். கடன் கொடுத்தவரும் எதிர்பார்க்கல, கடன் எடுத்து போனவர் உள்ளத்துல இருந்துச்சு ஆனால் வாயால் சொல்லல, எதிர்பார்க்காத அமைப்பில் திருப்பி கொடுக்க போக்கல, அவர் கொஞ்சம் கூட கொடுத்தார் என்று சொன்னால் அது உண்மையிலே ஆக சிறந்த நன்மையில் வந்து சேரும். ஆனால் அது எவ்வளோ தூரத்துக்கு சாத்தியம் என்றதை நாங்கள் இந்த காலத்தில் கொஞ்சம் எங்களையே பார்த்து கொள்ளணும். சில நேரத்தில் கடன் கொடுக்க போக்கல எனக்கே உள்ளத்துக்கு படும், இவருக்கு கொடுத்தா திருப்பி தரப்போக்கல எனக்கு ஒரு ப்ராஃபிட்டும் இருக்க மாட்டுச்சு, ஒரு ரிவார்டும் இருக்க மாட்டுச்சு, சும்மா 6 மாதம் போனது தான் பேலன்ஸ், ஆக்சுவலி அவர் ரிஜெக்ட். எனக்கு தெரியும் இவர் எதுக்கும் போதையும் எத்தனையோ டைம் எனக்கு எடுத்துட்டு மாஷா அல்லாஹ் தரப்போகல ஒரு 10,000 ரூபா கூட தான் தந்திருக்கிறான்னு சொல்லி என் உள்ளமே சொல்லுது, இவருக்கு கொடுங்க 6 மாசத்துல திருப்பி வரப்போல ஒரு 10% உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் என்று சொல்லி. இந்த நேரத்தில் நாங்கள் எங்களை யோசிச்சு கொள்ளணும், நான் எந்த அக்ரிமெண்ட் உள்ளுக்கு போகிறேன், லோன் கொடுக்க போக்கலே இப்படி ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணுறேன்னா அல்லது எதிர்பார்க்காம எனக்கு கிடைக்குதா, அந்த இடத்துல தான் நான் ஆக சிறந்தவனா இல்லாட்டி ஆக பெரிய ஒரு பாவத்தில் நான் இறங்குறேனான்றதை பார்த்து கொள்ளணும். நான் நினைக்கிறேன் இந்த விஷயங்கள் கிளியர் என்று சொல்லி. அடுத்தது ஒரு கடன் என்று சொல்லி வார நேரம் நாங்கள் இந்த காலத்தில் நினைக்கிறோம் எவ்வளோக்கு நாங்கள் வெளிரங்கத்தில் மெட்டீரியல்ஸால் உலகத்தில் மக்களோட பார்வையில் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நான் கொஞ்சம் மாஷா அல்லாஹ் கண்ணியமாக இருக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் என் ஊடாக இருக்கேலும் வாகனமாக இருக்கேலும் நான் பாவிக்கக்கூடிய மெட்டீரியல்ஸாக இருக்கேலும் அது மாஷா அல்லாஹ் எங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பாவிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் கடன் என்று சொல்கிறது இருக்குதே, இது எப்பயாவது எங்கேயாவது ஒரு இடத்துல எங்களையே முட்டைத்தான் போதும். அதை தான் சொல்கிறது, கடன் என்று சொல்கிறது இட்ஸ் அ ஃபைனான்ஷியல் ப்ரிசன், ஒரு ஜெயிலுள்ளுக்கும் நான் இருக்கிற மாதிரி. எனக்கு எவ்வளோ தான் சாப்பாடு கிடைச்சாலும்
எவ்வளோ தான் தூக்கம் இருந்தாலும் என் அடி உள்ளத்தில் ஒரு கவலை ஒன்றும் மனசில் ஒரு குழப்பம் ஒன்றும் இருந்து கொண்டே இருக்கும், எப்போ நான் இந்த ஜெயிலேருந்து வெளியே வாரதுன்னு சொல்லி. ஒரு சஹாபி பள்ளியை கொண்டு வந்து வைக்கப்பட்டார், ஜனாசா உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுவிக்க போயிட்டு தொழுவிக்கல்ல. சஹாபாக்கள் கேட்டாங்க, ஏன் யா ரசூலல்லாஹ் பின்னுக்கு ஆகிட்டீங்க? சொன்னாங்க, இன்ன சாஹிபக்கும் மஸூருன் பிதைனிஹி, இவர் ஒரு ஜெயிலில் இருக்கிறாரு, இந்த ஜெயிலேருந்து வெளியே வரணும் இவர் சுவர்க்கத்துக்கு போகிறதாக இருந்தால். இப்போ ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடனை வந்து கம்பேர் பண்ணி காட்டினாங்க ஒரு ஜெயிலுக்கு. ஜெயிலுன்றது நிம்மதியான ஒரு இடம் ஒன்று இல்லை. மக்களோட பார்வையில் ஒரு 3 நேரம் தின்றாரு குடிக்கிறாரு சந்தோஷமா இருந்தாலும் அவருடைய அடி உள்ளத்தில் அவருக்கு ஒரு ப்ரெஷர் ஒன்று இருந்து கொண்டே இருக்கும். அப்போ நாங்கள் இந்த கடன் எங்களோட லைஃப்பில் நாங்கள் எப்படி மேனேஜ் பண்ண? நீங்கள் சொல்கிற மாதிரி ஹசரத் அது ஒரு ஜெயிலுன்றீங்க, அது பெரிய ஒரு பாவம் என்று சொல்கிறீங்க, மௌத்தா போனால் கடனாளியான நிலைமையில். ஆனால் எங்களோட லைஃப் வந்து கடன் இல்லாமல் ஓட மாட்டுச்சு. உதாரணமாக இந்த காலத்தில் பிஸ்னஸ் செய்கிறவங்க, அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, பர்சனல் லோனாக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் லோனாக இருந்தாலும் சரி, எல்லாருமே கடன் என்றது தேவைப்பட்டு தான் இருக்கிறோம். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நடக்கிறதாக இருந்தாலும் அது கடனோட தான் நடக்கும். பில்லியனராக இருந்தாலும் அவர் இம்போர்ட் பண்ணுறதாக இருந்தேன்னு சொன்னால் எல்சி ஒன்று ஓப்பன் பண்ணவே ஒன்றும். எல்சின்னு சொன்னால் என்ன? லெட்டர் ஆஃப் கிரெடிட். அது 3 மாதம் அந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட்டோட தான் இவர் இம்போர்ட் பண்ணவும் ஒன்று. அவரோட சொந்த சல்லி இருந்தாலும் கவர்மெண்டால பைஃபோர்ஸ்லி அவர் ஒரு கடனாளியாக மாறவே ஒன்றும் அவருடைய வியாபாரத்தை செய்கிறதாக இருந்தார். அதனால தான் இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், கடனை நீங்கள் எப்படி பாவீங்க? அது ஒரு மருந்த போல. மருந்த போலன்ற வார்த்தையோட அர்த்தம் என்ன? முதலாவது மருந்து என்று சொல்றது ஒரு நோயாளிக்கு தான் கொடுக்கணும். அந்த நோயாளி நோய் இல்லாமல் மருந்தை குடித்தாலும் பிரச்சனை, நோய் இருக்குது மருந்தை குடிக்காட்டியும் பிரச்சனை, சொல்லப்பட்ட ப்ரிஸ்கிரிப்ஷனை விட கூட டோஸ் எடுத்தாலும் பிரச்சனை. இப்போ நான் ஒரு இடத்துக்கு வாரேன், என் லைஃப்பில் அடுத்த ஸ்டெப் நான் போகணும் என்று சொன்னால் நான் ஒரு கடன் ஒன்று எடுக்கணும், பிரச்சனை இல்லை, இஸ்லாம் அனுமதி தந்திருக்குது. இப்போ இவர் யோசிக்கணும், என் தேவைக்கும் கடனுக்கும் சம்பந்தம் இருக்குதா, என் நோய்க்கும் மருந்துக்கும். ரெண்டாவது, இந்த இடத்துல நான் மருந்தை குடிக்காட்டி என் நோய் வேர்ஸ்ட் ஆகிடுமா, நான் கடன் எடுக்காட்டி என் லைஃப் இன்னும் ரிஸ்கில் போயிட்டுடுமா. மூணாவது விஷயம், என் நோய்க்கு எவ்வளோ மருந்து குடிக்கணும்னு சொல்லியிருக்குதோ அந்த அளவுக்கு தான் நான் குடிக்கணும். எனக்கு ஒரு 1 மில்லியன் தேவை, தாரத்துக்கு ஒரு ஆள் இருக்கிறார் தானே. இப்போ எனக்கு ப்ரெஷர் வருது, என் ஃபேமிலி சைடால் சொல்கிறாங்க, கிடைக்கிற டைம் எடுத்துக்கோங்க, பொறவு கொடுக்குறத யோசிக்கலும். 1 மில்லியனை 1.5 மில்லியன் ஆக்கினார். அந்த இடத்துல இஸ்லாம் இவருக்கு அனுமதிக்கல, மருந்து தேவையான அளவுக்கு தான் எடுக்கணும். அதனால் சுருக்கமான விஷயம், எப்பயுமே கடன் என்று சொல்கிறதுக்கு அடிப்படையாக 2 ரூல்ஸ் வச்சிருக்கிறாங்க. எவ்வளோ எடுக்கிறோம்ன்றதை பாருங்கள், எதுக்காக வேண்டி எடுக்கிறோம்ன்றதை பாருங்கள். அந்த 2ஐயும் வச்சு தான் இஸ்லாம் எங்களுக்கு கடனை அனுமதிச்சுக்குது. ஒருத்தர் ஒரு கடனுக்கு போயிட்டார் என்று சொன்னால் அவர் எதிர்நோக்கக்கூடிய சில நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ், இவ்வளோ காலமாக நல்லா இருந்தேன் ஆனால் இப்போ லைஃப்பில் சில பிரச்சனைகளை நான் யோசிக்க வேண்டிய பிரச்சனைகளை முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஒரு மனுஷனுடைய உலக வாழ்க்கைன்னு சொல்கிறது 3 விஷயங்கள் நல்லா இருந்தால் தான் உலக வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒன்று, மென்டலி அவன் நல்லா இருக்கணும், புத்தியில் சிந்திக்கக்கூடிய சக்தி ஆரோக்கியமாக இருக்கணும். ரெண்டாவது, அவருடைய ஸ்பிரிச்சுவல், அவருக்கும் அல்லக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, அதில் அவர் கொஞ்சம் உறுதியானவராக இருக்கணும். மூணாவது விஷயம் சொல்லுவாங்க ஃபைனான்ஷியல், அவரோட பொருளாதாரமும் கொஞ்சம் அங்கிட்டுக்கு அவரை கொஞ்சம் இழுத்து கொண்டு போகிற மாதிரி இருக்கணும், முட்டி கொள்ளாமல். இந்த 3 மொத்தருக்கு சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் அவருடைய துன்யாவுடைய வாழ்க்கை ஓரளவுக்கு சரியாக போயிட்டு கொண்டு இருக்கும். ஆனால் கடன் என்று சொல்லி வந்தால் முதலாவது அடிபட்டு போகிற இடம் அவருடைய மென்டல் ஹெல்த். ஒருத்தர் கடன் எடுத்துட்டாரு, நீங்கள் நினைக்கிறீங்களா அவர் நிம்மதியாக தூங்குவார்ன்னு சொல்லி? டேட் கிட்டையாவ இவருக்கு ப்ரெஷர் கூடிக்கொண்டே இருக்கும். வீட்டில் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோடனே ஒய்ஃப் டீ எடுத்துக்கொண்டு வரப்போக்களே ஒய்ஃப் யோசிச்சு கொண்டு வருவாங்க, இன்றைக்கு என்னென்னலாம் பேசுவோம்னு சொல்லி. ஆனால் ஒன்றுமே கேட்குற மூட்டில் இவர் இருக்க மாட்டார். பெருநாள் கிட்டையா போல் இப்போ புள்ளைகளுக்கும் ஒய்ஃபுக்கும் யோசனை, பாப்பா கிட்ட உடுப்பு வாங்கி கேட்போமா வானம்மா, கிடைக்குமா மாட்டிச்சா. ஏன்? ப்ரெஷர், கடன் இருக்குதே, அந்த கடனை அடைக்கிறதுக்கு நான் சல்லி சேர்க்கணுமே, டேட் கிட்டே ஆகுது. மென்டல் ஹெல்த் முதலாவது அவருடைய ஸ்டெபிலிட்டியோ அடைக்கும். ரெண்டாவது ஸ்பிரிச்சுவல், இவருக்கும் அல்லக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு சில நேரங்களில் தூரமாகும்.
தஹஜ்ஜுத் எழும்பினாலும் துவா கேட்க போகல, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிடு, எனக்கு தக்வாவுடைய வாழ்க்கையை தந்துடு இன்று கேட்கறதுக்கு பகரமா அவர் என்ன கேட்பாரு? யா அல்லாஹ் 2 செக் இருக்குது, பாஸ் ஆகிடணும் யா அல்லாஹ். கடன்காரன் இன்றைக்கு பஜாருக்கு வந்துடக்கூடாது. துவா கேட்க போக்கலையும் அவருடைய துவா எப்படி இருக்கும் என்று சொன்னால் கடனை பேஸ் பண்ணால் தான் இருக்கும். எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாங்களும் சொசைட்டியில் பார்த்திருப்போம். அடிக்கடி பள்ளிக்கு வந்து கொண்டிருந்தவர், 5 நேரம் தொலை வந்து கொண்டிருந்தவர் கடைசி ஜும்மாக்கு மட்டும்தான் வருவார். ஏன்? அவருக்கு இமாம் ஜமாத்துக்கு பயம். கடன் கொடுத்தவர் முன்னுக்கு சஃபில் தான் வந்து நிற்பார். அவர்கிட்ட பின்னுக்கு எப்படி வரும் நிற்கிறேன். ஜும்மாக்கு வந்து கொண்டிருந்தவர் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பள்ளிக்கு இல்லை வேறொரு பள்ளிக்கு தான் போவார். ஏன்? கடன் கொடுத்தவரும் இந்த பள்ளிக்கு தான் வாரு. இப்போ எப்படியான நிலைமைகள் வர 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 இவர் என்ன நடக்கும் என்று சொன்னால், இந்த கடனால் இவர் வந்து மார்க்கத்தொட்டும் தூரமாகி போவார். கடைசி கடன் எடுக்கும் போது இமாம் ஜமாத்தோடு இருந்தவர் கடனுக்கு பிறகு ஃபர்து தொழுவையே இல்லை என்ற நிலைமைக்கு ஆளாகிடுவார். ஏன்? அவருக்கு ப்ரெஷர் ஆயித்தான் ராவ் பால் புல்ல. 3வது என்ன நடக்கும்? ஃபேமிலி இஷ்யூஸ். ஃபேமிலி உள்ளுக்கு சரியான ஒரு பொண்டொண்டு இருக்க மாட்டிச்சு. ஏன்? இவருடைய கடனால். 3வது சமுதாயத்துக்கும் தலை காட்ட இல்லாமல் போயிட்டுடும். கடைசியாக வேர்ஸ்ட் செனாரியோ தான் உலகத்தில் நான் கேள்விப்படுறது, தற்கொலை மட்டும் இந்த கடன் கொண்டு போயிட்டு விட்டுடும். மணி அண்ட் மென்டல் ஹெல்த் உடைய அந்த சொசைட்டி அவங்களோட ரீசர்ச் படி யூகேல இருக்கக்கூடிய இந்த சூசைட் ரிஸ்க் நடக்குது உலகத்தில். இதில் 100க்கு 13% வரக்கூடிய சூசைட் என்று சொல்கிறது கடனால் வரக்கூடிய சூசைட் தான். 100 பேர் சூசைட் பண்ணி கொண்டாங்கன்னு சொன்னால் அதில் 13% என்று சொல்கிறது இந்த கடனால் சூசைட் பண்ணிக்கொள்கிறோம். இது 2019 ரிப்போர்ட்டின் பிரகாரம். இப்போ கூடியிருக்குமா குறைஞ்சிருக்குமா அல்லாஹு ஆலம். அந்த 13ல் 4% என்று சொல்கிறது இல்லை, இன்னமும் இவங்களுக்கு லைஃப்பை கொண்டு போவேலும், ஆனாலும் இவங்க சூசைட் பண்ணுறதை முடிவெடுத்துட்டாங்க. அப்போ உதாரணத்துக்கு ஒரு 1000 பேர் என்று சொன்னால் அதில் 40 பேர் இன்சிக்னிஃபிகண்ட் கடன்கள், இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வாழேலும், ஆனாலும் இவங்க அந்த பியர் ப்ரெஷர் கடனுடைய ப்ரெஷரின் காரணமாக 40 பேர் சூசைட் பண்ணி கொண்டாங்க. மற்ற 13% 1000ல் 130 பேர் என்று சொல்கிறவங்க அவங்களுக்கு கடன் தலைக்கு மேலால் போனதுனால சூசைட் பண்ணி கொண்டாங்க. இந்த ரிப்போர்ட் எல்லாம் இவங்க சொல்லிட்டு கடைசியை போடுறாங்க என்னென்னா, இது எங்கள்ட கேல்குலேஷன், ஆனால் இது வந்து பெரும்பாலும் இதை விட 3 மடங்காகத்தான் உலகத்தில் இருக்க சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த கடனுக்கு அவங்க வச்ச பேர் என்னென்னு சொன்னால் சைலண்ட் கில்லர். அமைதியாக அந்த கரையான் மாதிரி எனக்கே தெரியாமல் என் லைஃப் எங்கேயோ கொண்டு போயிட்டு விட்டுடும். ஆக கடைசி வேர்ஸ்ட் சினாரியோ தான் உலகத்தில் நடக்கக்கூடிய தற்கொலைகளில் 13% தற்கொலை நடக்கிறது இந்த கடனால். அதை சொல்லி நாங்கள் எப்பயுமே என்ன இதில் சீரியஸ்னஸ், கடனுள்ளுக்கு நான் போகக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்ன? கனாஅத் என்று சொல்றது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முஃமினான மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட், செல்ஃப் கண்டென்ட்மெண்ட். எனக்கு எது கிடைச்சிருக்குதோ கிடைச்சதை கொண்டு நான் போதும் என்று சொல்லி கொண்டு வாழ்றது. ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாரு, யா ரசூலல்லாஹ் துல்லனி அலா அமலின் அதுகுலு பிஹில் ஜன்னா, எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லித்தாங்க, அதை நான் செய்கிறதுனால நான் சொர்க்கவாதியாக மாறிடணும். 3 விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. அம்சிக் அலைக்க லிசானக்க, நாக்கை காட்டி சொன்னாங்க, உங்களோட நாக்கை பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்? உங்களோட நாக்கு சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களோட சோஷியல் லைஃப் சரியாக இருக்கும். 2வது சொன்னாங்க வபிக்கி அலா ஹத்தியத்திக்க, நீங்கள் செஞ்ச குத்தங்களை நினச்சி அழுகிற பழக்கத்தை உண்டாக்கிக்கோங்க. யார் தான் செஞ்ச பாவத்தை குத்தத்தை நினச்சி அழுவாரோ அவருக்கும் அல்லாஹ்க்கும் இருக்கக்கூடிய தொடர்பு சீராக இருக்கும். ஸ்பிரிச்சுவல் லைஃப் நல்லா இருக்கும். முதலாவது உபதேசம் சோஷியல் லைஃப் நல்லா இருக்க. 2வது உபதேசம் ஸ்பிரிச்சுவலிட்டி அவர்கிட்ட நல்லா இருக்க. 3வது சொன்னாங்க வல் யஸஅக பைத்துக்க, எதை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறானோ அதை கொண்டு நீங்கள் வாழ பழகுங்க. உங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, உங்களோட பொருளாதாரம் சீராக இருக்கும். சுருக்கமான உபதேசம். 3 விஷயங்களை டச் பண்ணாங்க. சமுதாயத்தில் நல்ல இருக்கணுமா, நாக்க பாதுகாத்துக்கோங்க. அல்லாவோட நல்ல இருக்கணுமா, பாவத்தை நினைச்சாலுங்க. உங்களோட பொருளாதாரம் நல்ல இருக்கணுமா, எது கிடைச்சிச்சோ அது போதும் என்று சொல்லி வாழுங்க. ஒரு கதையொன்று சொல்லுவாங்க. ஒரு நாள் ஒரு முதலாளி ரோட்டில் நடந்து போயிட்டு கொண்டு இருந்தார்.
ஒரு மனுஷன் பகல் நேரம் பட்ட பகல்ல உச்சி மரத்துல தூங்கி கொண்டிருந்தாரு. இவர் கீழே இருக்கிற முதலாளிக்கு சரியான கோபம். முழு உலகமும் சம்பாத்தியத்துக்காக வேண்டி ஓடிக்கொண்டிருக்குது. இந்த பகல் நேரத்துல இவர் மரத்துக்கு மேல தூங்கி கொண்டிருக்கிறாரு. கேட்டார், என்ன ஒன்றும் இல்லையா தூங்குறீங்க என்று சொல்லி. சொன்னார், என்னோட வேலை முடிஞ்சு அதனால நான் தூங்குறேன். இவரை கேட்டாரு, என்ன வேலை செய்றீங்க? மீன் பிடிக்கிறேன். எத்தனை மணிக்கு வேலை முடிஞ்சு? 10-10:30 வேலை முடிஞ்சு. சரி, வேலை முடிஞ்சேன்னு சொன்னா நீங்க என்னோட தான் கடலுக்கு போயிட்டு மீனை பிடிச்சி வியாபாரம் பண்ணலுமே. அவர் கேட்டாரு, இன்னும் கொஞ்சம் மீனை பிடிச்சி வியாபாரம் பண்ணி நான் என்ன செய்ய? இல்லை, இன்னும் கொஞ்சம் கூட சம்பாதிக்கலுமே. கூட சம்பாதிச்சு என்ன செய்ய? ஒரு போட் இருந்தால் 2 போட் வாங்கி போட்டு 2 பேரை வேலைக்கு வச்சு சம்பளத்தை கொடுத்து உங்களோட வியாபாரத்தை பெருசாக்கலும். அவ்வளோ பெரிய வியாபாரத்தை செஞ்சு கொண்டு நான் என்ன செய்ய? அப்போ உங்களுக்கு வீட்டில் அல்ஹம்துலில்லாஹ் நிம்மதியாக இருக்கலுமே. அவர் சொன்னால், அந்த நிம்மதியை தான் இப்போ நான் செஞ்சு கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி. இப்போ சுருக்கமாக அவங்க என்ன சொல்ல கதைன்னா, சம்பாதிக்க கூடாதுன்றது இல்லை. எதை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறானோ, எந்த சம்பாத்தியத்தை நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோமோ, எந்த வருமானத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, இதை கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடிய உள்ளத்தை நாங்கள் அல்லாஹ் கிட்ட கேட்கணும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு துஆ ஒன்றே கேட்டிருக்கிறாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக, யா அல்லாஹ் நான் உனக்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன். நாங்கள் அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடுறோம் எதுலேருந்து? நரக நெருப்புலேருந்து, தஜ்ஜாலுடைய ஃபித்னாலேருந்து, கபருடைய வேதனைகள்லேருந்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாதுகாப்பு தேடினா வமின் நஃப்ஸின் லா தஷ்பா, அந்த போதா 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 என்று சொல்லக்கூடிய உள்ளம் இருக்குதே, அந்த உள்ளத்தை விட்டும் யா அல்லாஹ் நீ என்னைய பாதுகாத்துடு. அதுக்கப்புறம் இன்னொரு துஆ ஒன்று படிச்சு தந்தாங்க. அல்லாஹும்ம கன்னிஅனி பிமா ரஸக்தனி வபாரிக் லீ ஃபீஹி வஹ்லுஃப் அலைய குல்ல காயிபத்தின் பிகைர். இந்த துஆவை தேவைன்னு சொன்னா ஃபோட்டோ பிடிச்சி எடுத்துக்கோங்க. இந்த துஆ தாள்களை உங்களுக்கு மத்தியில் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கோங்க. கடைசிக்கு இன்ஷா அல்லாஹ் தேவைப்படும் இந்த ப்ரோக்ராமுடைய முடிவில். ஓகே, இந்த துஆல என்ன சொல்ல வராங்க? அல்லாஹும்ம கன்னிஅனி பிமா ரஸக்தனி, யா அல்லாஹ் எனக்கு நீ எதை தந்தாயோ அதை கொண்டு போதுமாக்கக்கூடிய உள்ளத்தை எனக்கு தா. நாங்கள் அல்லாஹ் கிட்ட கேட்குறோம், பொருளாதாரத்தில் பறக்கச் செய், வியாபாரத்தில் பறக்கச் செய், கடன் இல்லாத வாழ்க்கையை தா, சொத்து செல்வத்தை தா. அது எல்லாத்தையும் கேட்குறதோட கேட்கணும், யா அல்லாஹ் எதெல்லாம் நான் உனக்கிட்ட கேட்குறேனோ அதெல்லாம் தாரத்தை கொண்டு என்னோட வாழ்க்கையை நீ போதுமாக்கி வை. என்னத்தை கிடைச்சாலும் போதா போதா என்ற உள்ளத்துல விட்டும் என்னை நீ பாதுகாத்துடு. இந்த இடத்துல நாங்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கொள்கிறேன். இந்த போதுமென்ற தன்மை இருக்குதே, இது எதை வச்சு முடிவு செய்கிற என்று சொன்னால் எங்கட உள்ளத்தை வச்சு முடிவு செய்கிற ஒரு விஷயம். நாங்கள் யாருமே ஜட்ஜ்மெண்டல் கொடுக்கலாம். ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுறா, இவர் இருக்கிறார் தானே, எவ்வளோ சம்பாதிச்சாலும் போதா, அவர் இருக்கிறார் தானே, மாஷாஅல்லாஹ் ஒன்றுமே இல்லை பாருங்க, எப்போ கேட்டாலும் போதும் போதும் என்றாரு. ஒரு யதார்த்தத்தை சொல்கிறேன். சில நேரங்களில் நாங்கள் மக்கள் பார்க்குற அளவுக்கு பெரிய பெரிய சம்பாத்தியத்தோட வாழுவோம். மக்கள் பார்த்து எங்களையே சொல்லுவாங்க, இவர் துன்யாட பின்னுக்காலே ஓடி ஓடி இருக்கிறாரு, எது கிடைச்சாலும் போதா போதா என்று கொண்டே இருக்கிறாரு என்று சொல்லி. ஆனால் அவருடைய உள்ளத்துக்கும் அல்லாக்கும் தெரியும், அல்லாஹ் இவருக்கு கொடுத்து 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 போறான், இவர் போதும் போதும் என்று சொல்லி கொண்டு இருக்கிறாரு. இவர் தேடி ஓடுறாரு, இல்லை துன்யா இவரை தேடி வருது. சஹாபாக்கள்ல சில ஆட்கள் இருந்தாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்களெல்லாம் துன்யா தேடி வந்துச்சு, அவங்க ஒரு நாளும் தேடி போவல்ல. இப்போ வெளிரங்கத்துல பணம் அதிகமாக இருக்கிறது அர்த்தம் இல்லை இவருடைய உள்ளம் இன்னும் தேடுதுன்ற இல்லை, இவர் போதும் என்றாரு, அல்லாஹ் கொடுக்குறான். சிலவங்க மக்களுக்கு மத்தியில பேசுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ் ஜி நான் போதுமாய் கொண்டு தைக்கிறேன், எனக்கு அப்படியெல்லாம் தேவையில்ல. ஆனா இவருடைய உள்ளத்துல குமரல் எப்படி இருக்கும் என்று சொன்னா, எல்லாத்துக்கும் கிடைக்குது எனக்கு கிடைக்கலையே, நானும் என்னென்னத்தையோ செஞ்சு பார்க்குறேன், எனக்கு ஒன்றும் சரி போவல்லையே. அப்போ போதுமென்ற உள்ளமென்றது வெளிரங்கத்துல நாங்கள் எதை கையில வச்சு கொண்டிருக்கிறோமோ அதை வச்சு இல்லை முடிவு பண்றது. போதுமென்ற உள்ளமென்றது எனக்கும் என் அல்லாக்கும் தான் தெரியும், நான் எந்த நிலைமையில உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்றது. இப்போ யாருக்கு போதா என்று சொல்லி வருமோ, முதலாவது அவர் செய்ய போற வேலை என்னன்னு சொன்னா, கடன்ல போயிட்டு கையை வைப்பாரு. எப்போ போதுமென்ற உள்ளம் அவருக்கு வந்துடுமோ, இருக்கிறத வச்சு அவரோட வாழ்க்கையை ரன் பண்ண பார்ப்பாரு. இப்போ நாங்கள் மிச்சம் கஷ்டமான ஒரு காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அவாய்ட் கம்பரிஷன், மற்றவங்களோட கம்பேர் பண்ண வேணாம். அது ஒரு காலத்தில் சரியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நாங்கள் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்ச் இருக்கு தானே, இந்த சோஷியல் மீடியாவில் ஆண்களா பெண்களா இந்த இன்ஸ்டாகிராமில் போயிட்டு இன்னொருத்தட பேஜை நாங்கள் ஃபாலோ பண்ணி போகல, அவர் பார்க்குறதெல்லாம் பார்க்க போகல, சும்மாவே எங்களுக்கு உள்ளத்தில் ஒரு துடிப்பு, அடே அவனுக்கு அப்படியெல்லாம் செய்யலுமின்றா எனக்கு ஒன்றுமே செய்யலவா, அவங்களுக்கு அப்படி கேக் செய்யலுமின்றா எனக்கு இப்படி கேக் செய்யலவா, அவங்களுக்கு கல்யாணத்தை இப்படி எடுக்கலுமின்றா எனக்கு இப்படி எடுக்கலவா.
அதை நாங்கள் வாழ்ற உலகம் இருக்குதே சோஷியல் மீடியான்னு சொல்றது, முந்தி வாழ்ந்தவங்களுக்கு அடுத்த விட்டத்தான் அவங்க பார்ப்பாங்க. இன்றைக்கு நாங்கள் 7 கண்டங்களை தாண்டி அமெரிக்காவில் என்ன நடக்குது, இந்தியாவில் யார் எப்படி கல்யாணம் எடுத்தா, இதெல்லாம் பார்த்து நாங்கள் யோசிக்கிறது இப்படி தான் நானும் வாழணும், இப்படி இல்லையா இதில் ஒரு கொஞ்சமாவது நான் செஞ்சு காட்டணும், என்னையோட படித்தவன் இங்கே போகிறான்னு சொன்னால் எனக்கு அங்கே போவேலவா. அப்போ இந்த கம்பரிஷன் இருக்குது, இது எப்போ எங்கள்ட லைஃப்பில் வந்துடுமோ அடுத்த ஸ்டெப் நாங்கள் பாய போகிறது என்னையால் இயலாத ஒரு தூரத்தை நான் கடக்க பார்க்குறேன். இது சஹாபாக்களோட காலத்தேன்னு நடந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மனைவிமார்கள் பார்த்தாங்க, எல்லாருக்கும் அப்படி வாழையிலும் என்று சொன்னால் ஏன் எங்களுக்கு கொஞ்சம் செலவை கூட்டி கேட்கலாம் என்று சொல்லி சின்ன ஒரு இஷ்யூ ஒன்று வந்துச்சு. அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு படித்து கொடுத்தான், இந்த அவாய்ட் கம்பரிஷன், இந்த சிஃபத்தை உங்களோட மனைவிமார்கள் கிட்ட உருவாக்கி கொள்ள சொல்லுங்க. வலா தமுத்தன்ன ஐனைக இலா மா மத்தஅனா பிஹி, மற்றவங்களுக்கு நாங்கள் எதை கொடுத்திருக்கிறோமோ அதை பார்த்து ஒரு நாளும் நீங்கள் ஆசைப்படவானம். வலா தத்தமன்னோ மா ஃபல்லல்லாஹு பிஹி பாதக்கும் அலா பாத், உலகத்தில் அல்லாஹ் சிலவங்களை கீழே மேலே அப்படி வச்சிருக்கிறான். கீழே இருக்கிறவங்க மேலே இருக்கிறவங்கள பார்த்து, மேலே இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்கள பார்த்து இப்படி கம்பேர் பண்ண போனீங்க என்று சொன்னால், மேலே இருக்கிறவர் கீழே இருக்கிறவரை பார்த்து பெருமடிப்பார், கீழே இருக்கிறவர் மேலே இருக்கிறவரை பார்த்து பொறாமப்படுவார். இந்த பொறாமையும் பெருமையும் தான் உலகத்தில் வரும். அப்போ எங்களுக்கு நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய ஆக பெரிய ஒரு பாடம் உண்டு தான், எது எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறானோ அதை வச்சு அல்லாஹ்க்கு ஷுக்குர் செய்ய பழகணும், இன்னொத்தட வாழ்க்கையை பார்த்து அதை போல நான் வாழணும் என்ற அந்த தன்மையிலேருந்து என்னைய தூரமாக்கணும். மூணாவது, ஏண்ட விரலுக்கேற்ற வீக்கத்தை தான் நான் என் வாழ்க்கையில வச்சு கொள்ளணும். இது இருக்குது. 3ஆம் நம்பர் டிஸ்டிங்விஷ் ஃப்ரம் நீட்ஸ் ஃப்ரம் வாண்ட்ஸ். நீட் எது, வாண்ட்ஸ் எது என்று சொல்றது இந்த காலத்தில் ஒரு டிப்ளோமா லெவலில் படிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பாடம். How to identify your needs from wants. ஃபைனான்ஷியல் லிட்ரஸியில் அவர் ஆக பெரிய ஒரு பாடம். ஒருத்தர் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தில் அவர் வாழணும் என்று சொன்னால் இந்த திறமை அவர்கிட்ட இருக்கணும். நீட்ஸ் எது, வாண்ட்ஸ் எது. என் கையில் ஒரு ஃபோன் ஒன்று இருக்குது, புதிய ஒரு ஃபோன் ஒன்றும் வந்துருச்சு மார்க்கெட்டில். இப்போ கையில் ஃபோன் இருக்குது, அந்த ஃபோனுக்கு போகிறேன்னு சொன்னால் ஒரு 100,000 கடன் எடுத்து தான் போகணும். இப்போ கையில் இருக்கிற ஃபோனை வச்சுக்கொண்டு நான் அந்த புதிய ஃபோனுக்கு போகிறையா இல்லையா? ஒன்றாவது கேள்வி, இது நீட்ஸில் வருமா வாண்ட்ஸில் வருமா? ஏண்ட கையில் இருக்கிற ஃபோன் பனியை விழுந்து உடஞ்சிருச்சு, இப்போ டிஸ்பிளே போயிட்டு அதை செஞ்சு எடுக்கிறது கஷ்டம். இப்போ ஒரு 50,000 கடன் ஒன்று எடுத்து இன்னொரு ஃபோனுக்கு நான் அப்கிரேட் ஆகுறது. இப்போ இது நீட்ஸில் வருமா வாண்ட்ஸில் வருமா? இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது எங்களோட வாழ்க்கையில் ஆண்கள் பெண்கள் எங்களோட ஃபேமிலி லைஃப், கணவன் மனைவியாக வாழக்கூடிய நேரத்தில் எங்களோட ஒரு ஃபேமிலியை நாங்கள் ரன் பண்ணுறேன்னு சொன்னால் மனைவியோட பேசணும், மனைவியோட தேவைகளை கேட்கணும். மனைவி கேட்பாங்க, இப்படி ஒரு லிஸ்ட் ஒன்று போடுவாங்க, இந்தந்த தேவைகள் எனக்கு இருக்குது. கணவன் என்ற அடிப்படையில் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஏண்ட வருமானம் என்ன, தந்திருக்கிற லிஸ்ட்டில் எது நீட்ஸ் எது வாண்ட்ஸ். இதே போல் கணவன்ட சைடால் நிறைய தேவைகள் இருக்கும், அதை மனைவி கிட்ட அவர் சொல்கிறார், நான் இப்படியான விஷயங்களை என் எஜெண்டாவாக போட்டிருக்கிறேன், இந்த விஷயங்களை நான் வாங்க பார்க்குறேன், நான் இப்படி ஒரு ஊடு ஒன்று மூவாக பார்க்குறேன், புள்ளை இந்த ஸ்கூலில் தான் சேர்ப்போம் என்று பார்க்குறேன். இப்போ மனைவி ஒரு ஃபைனான்ஷியல் பட்ஜெட்டை கொண்டாந்து காட்டுறாங்க, உங்களோட வருமானம் ஈத்தான், புள்ளை இந்த ஸ்கூலில் போட்டேன்னு சொன்னால் இப்படி சேலஞ்சஸை நாங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும், நாங்கள் ஊடொண்டு இப்போ மாறினோம் என்று சொன்னால் இப்போ மாறினோம் என்று சொன்னால் இந்த சேலஞ்சஸை நாங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். இது ஃபேமிலி உள்ளுக்கும் நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டிய ஒரு பாடம் ஒன்று தான் இது. இது ஒரு தனி மனிதனால் முடிவெடுக்கலாம். நான் ஒரு குடும்ப தலைவனாக இருக்கிறேன்னு சொன்னால் குடும்பத்தில் என் பார்ட்னரோட பேசி முடிவெடுக்க வேண்டிய இடம் உண்டு. எங்களோட குடும்பத்துக்கு எது நீட்ஸ் எது வாண்ட்ஸில் இருக்குது. எப்போ நாங்கள் சரியான முறையில் இதை ஹேண்டில் பண்ணலையோ 10 வருஷமாக இருக்கும் என் ஃபேமிலி லைஃப். என் பிள்ளைகளும் இப்போ வளர்ந்து பெருசாகி என் பிள்ளைகளோட தேவைகளை நிறைவேற்ற வேண்டிய நிலைமை வந்திக்கும். இப்போ நீட்ஸ் நிறைய இருக்குது, லைஃப்பில் கமிட்மெண்ட்கள் கூட இருக்குது. ஆனால் 10 வருஷமாக இவங்கக்கிட்ட எந்த பிளானும் இல்லை, சம்பாதிச்ச எல்லா சல்லையும் வாண்ட்ஸில் செலவழிச்சே முடிச்சிருப்பாங்க. பிள்ளைகள் பிற்காலத்தில் பாவம். அப்போ ஒரு முஸ்லீம் என்றவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அழகான ஹதீஸ் ஒன்று இருக்குது. நான் அந்த பின்னுக்கு இதில் கொண்டாடுறேன். 4ஆம் நம்பரில் சேவ் ஃபார் எமர்ஜென்சிஸ். ஏண்ட வாழ்க்கையில் நான் சம்பாதிக்கிறது எல்லாமே செலவழித்து முடிக்கணும் என்றதில்லை. இஸ்லாம் சொல்லித்தார எங்களுக்கு ஃபைனான்ஷியல் லிட்ரஸி. இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தார ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, அதாவது பொருளாதாரத்தை எப்படி நீங்கள் கையாளணும் என்று சொன்னால் இந்த 4ஆம் நம்பர் கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில் ஈக்கணும். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சேவிங்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் ஒன்றை வச்சுக்கணும். சேவிங் அக்கௌண்ட்டு சொல்றது ஓப்பன் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, அதில் சேவிங்னு சொல்லி ஒன்று இருக்கணும். ஒரு சஹாபி மௌத்தாவுற நேரத்தில், சாதர் அலி அல்லாஹ்
மௌத்தாவுற நேரத்தில் அவர் நினைச்சார் எனக்கிட்ட நிறைய சல்லி இருக்குது, எல்லாத்தையுமே தான தர்மமாக கொடுத்துட்டு நான் மௌத்தா போவோம் என்று சொல்லி. நல்லம் தானே, எங்கள்கிட்ட போயிட்டா நாங்கள் சொல்லுவோம் மாஷா அல்லா, மௌத்துடைய நேரத்தில் கூட சதக்கா செய்கிற உள்ளத்தை அல்லா அவங்களுக்கு தந்தானே மாஷா அல்லா என்றுவோம். ஆனால் உலகத்துக்கு எல்லாம் பெரிய முஃப்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை, எல்லாத்தையும் அப்படி நீங்கள் சதக்கா செய்கிறதுக்கு அனுமதி தர மாட்டேன். அப்போ யாரோ அறவாசி சதக்கா செய்யவா? இல்லை, உங்களோட அறவாசிக்கும் நான் விட மாட்டேன். அப்போ எவ்வளோ யார் ரசூலல்லாஹ் சொன்னாங்க? 1/3 உங்களோட சொத்துல. உங்கள்கிட்ட 9 லட்சம் சல்லி இருந்தால் ஒரு 3 லட்சம் நீங்கள் சதக்கா செய்யுங்க, மற்ற 6 லட்சத்தை உங்களோட பின்னுக்கு இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்காக வேண்டி நீங்கள் சேவிங்கில் வச்சுட்டு போங்க. ஒரு குடும்ப தலைவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்த ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட். சம்பாதிக்கிறது எல்லாமே செலவழித்து முடிச்சதுக்கு போகிறோம் ஆத்திர அவசரம் என்று சொல்லி ஒன்று வரப்போக்கல இன்னொத்தர நாடி போகிறது, கடன் தேடி போகிறது இருக்குதே, இது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்த பாடம் இல்லை. அப்போ இந்த இடங்கள் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் ஏண்டி அளவுக்கு மேனேஜ் பண்ணி கொண்டு வரணும். ஏன் சம்பாத்தியம் எவ்வளோ, அதில் சின்ன அமௌண்ட் ஒன்று நான் சேவிங்கில் கொண்டு வரது. தேவைகளும் ஆசைகளும் வார நேரத்தில் தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கறது ஆசைகளை விட. இப்போ எப்போ இந்த விஷயங்களை நாங்கள் பேணுதலை செஞ்சு வருவோமோ நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடன் என்ற சோதனையிலேருந்து எங்களை இன்ஷா அல்லாஹ் பாதுகாப்பான். இப்படி எல்லாம் செஞ்சு கொண்டு வந்தாலும் எது வரைக்கும் அல்லாஹ் கிட்ட நாங்கள் கேட்க மாட்டோமோ அது வரைக்கும் எங்களுக்கு அல்லாஹ் தரவும் மாட்டான். அதனால் அத்தஹியாத்தில் ஓதுற துஆ எங்கள் எல்லாருக்கும் பாடம். உதாரணம், என்ன துஆ நாங்கள் ஓதுவோம்? அல்லாஹும்ம அத்தஹியாத்தில் இன்னக ஹமீதுன் மஜீத் முடிஞ்சதுக்கு பின்னால் ஓதுற துஆ. ஜி அங்கிள், எஸ் அங்கிள், யூ ஆர் கரெக்ட். அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன், அதானே சொல்லலாம் நீங்கள்? மாஷா அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரா வலா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த. அதே போல் இன்னொரு துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர் வ மின் அஸாபி ஜஹன்னம். இதில் 2 துஆடைய அர்த்தம் என்ன? ஒன்று, நான் அல்லாஹ் கிட்ட பாவத்திலேருந்தும் பாதுகாப்பு தேடுறேன். 2வது துஆட அர்த்தம், நான் அல்லாஹ் கிட்ட கபருடைய வேதனைகள் தஜ்ஜால்ட சோதனைகள்லேருந்து பாதுகாப்பு தேடுறேன். 3வது ஒரு துஆ தான் இது. இந்த துஆவை நாங்கள் பாடமாக்கி கொள்வோம். புகாரில் வரக்கூடிய ரிவாயத், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம். இந்த துஆ தாளில் இருக்குது. எத்தனை நம்பர்? ஃபர்ஸ்ட். ஓகே, 1ஆம் நம்பர் துஆ. இந்த துஆவுடைய அர்த்தம் சரியான யூனிக். யா அல்லாஹ், நான் உனக்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன். எதுல? இந்த மினல் மஅஸமி, பாவத்துல இருந்து இல்லை. என்னென்ன விஷயங்கள் என்னைய பாவத்துல கொண்டு போயிட்டு போடுமோ அப்படியான விஷயங்கள்ல இருந்து. 2வது சொன்னாங்க வல் மக்ரம், கடன்ல இருந்து தான் நாங்கள் அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடுறோம். ஆனால் நபியாங்க சொல்லி தந்த துஆ மக்ரம் என்று சொல்றது எதனால எந்தெந்த காரணங்களால நாங்கள் போயிட்டு கடன்ல புழுவோமோ அந்த காரணத்துலேருந்து என்னைய பாதுகாத்துடு. உதாரணத்துக்கு, எனக்கு உள்ளத்துல ஆசை கூடிச்சுன்னு சொன்னால் கையில் இருக்கிற 1 லட்ச ரூபா தாண்டி 1.5 லட்ச ரூபா கடனில் போயிட்டு நிற்பேன். அப்போ கடனில் நிற்கிறதுக்கு நான் காரணம் என் ஆசை என்று சொன்னால் அல்லாஹ் கிட்ட நான் கேட்குறேன், யா அல்லாஹ் என்னை ஆசையிலேருந்து பாதுகாத்துடு. 2வது, எதிர்பார்க்காத ஒரு விபத்து, எதிர்பார்க்காத நோய், ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் ஆகிறாரு, தலைக்கு மேலால் பில் வருது. இப்போ இந்த நேரத்தில் இவர்கிட்ட சல்லி இல்லாட்டி இவர் என்ன செய்வார்? கடன் தான் எடுத்து கொடுப்பாரு. அப்போ அந்த நேரத்தில் கடனில் புலூரத்துலேருந்து என்னைய பாதுகாத்துட்டு சொன்னால் என்னைய எதிர்பாராத நோய்கள், பெரிய பெரிய பில்வெல்ல கொண்டு போயிட்டு நிற்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல் சார்ஜஸ்லேருந்து யாரெல்லாம் என்னைய நீ பாதுகாத்துடு. அதுதான் சுருக்கமாக இந்த துஆவுடைய அர்த்தம். அப்போ இந்த துஆவை நாங்கள் பாடமாக்கி கொள்ளணும். பாடம் உள்ளவங்க இன்ஷா அல்லாஹ் ஓதிவாங்க, பாடம் இல்லாதவங்க ஒவ்வொரு தொழுகையிலையும் இன்னக ஹமீதும் மஜீதுக்கு பின்னால் இந்த துஆவை ஓதிவாங்க. இந்த துஆவை யார் வளமையாக ஓதி வருவாரோ இன்ஷா அல்லாஹ் அவரை கடனுடைய சோதனையிலேருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். ஆக முக்கியமான விஷயம், நாங்கள் எங்களோட வீட்டில் மனைவிமார்களோடையும் இது செய்கிறது தான். வயசில் மூத்த ஒரு புள்ளை ஒன்று இருந்தால், சம்பாதிக்கிற புள்ளை இருந்தால் புள்ளைகிட்டையும் வாபஸ் செய்வார். எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மார்களோடையும் நாங்கள் கைமாத்துக்கு சல்லி எடுப்போம். இந்த கைமாத்துக்கு சல்லி எடுக்கிறதுல அர்த்தம் என்ன? வைஃபும் நாங்களும் ஒரு பிரயாணம் கொண்டு போகிறோம். ஷெட்டில் போயிட்டு நிப்பாட்டினோம். 5000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்தோம். 4000 ரூபா சாக்கில் இருந்துச்சு. டக்குன்னு ஒய்ஃப்ட ஹேண்ட்பேக்லேருந்து ஒரு 1000 ரூபா தாங்கப்பா கைமாத்துக்கு என்று சொல்லி எடுத்து கொடுப்போம். இந்த கைமாத்துக்கு எடுக்கிறேன். இது எங்களோட லைஃப்பில் வளமையாக நடக்கிற விஷயம். ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட போயிட்டு நான் ஒரு கடன் ஒன்று எடுக்க போகல, நான் கான்ஷியஸ், எனக்கு தெரியும் நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி 1 லட்ச ரூபா கடனாக தாங்களே, நான் ஒரு 6 மாதத்தில் திருப்பி தந்துடுவேனே. அப்படி நான் 6 மாதத்தில் திருப்பி தரையில்லாமல் போச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு வேறொரு டேட் போட்ட செக் 2 அவரோட கையில் கொடுத்து வைக்கிறேன்.
இப்படி எல்லாம் நாங்கள் செய்வோம் ஒரு தேர்ட் பார்ட்டியோட செய்கிறதாக இருந்தால். ஆனால் எங்களோட வீடுன்னு சொல்லி வார நேரம், எங்களுக்குள்ள நாங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்கிற நேரம், இதில் நாங்கள் மிச்சம் கவனமாக இருக்கணும். நான் யாருக்கிட்டெல்லாம் கைமாத்துக்குன்னு சொல்லி எடுக்கிறேனோ அவங்களோட எல்லாம் நான் ஒரு கண்ட்ராக்ட் உள்ளுக்கு தான் வாரேன். இஸ்லாத்துடைய பார்வையில் ஏண்ட பாக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு 100 ரூபா இன்னொருத்தோட பாக்கெட்டுக்கு போகுதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ரியாலிட்டி ஒன்று இருக்குது. ஒன்று அது கிஃப்டாக போகிறதா இருக்கணும், ஏண்ட ஓனர்ஷிப்லேருந்து அவரோட ஓனர்ஷிப்புக்கு போகிறேன், அல்லது அது ஒரு லோனாக போகிறதா இருக்கணும், அல்லது அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போகிறதா இருக்கணும். கிஃப்டாக போச்சுன்னு சொன்னால் அது அவருக்கே சொந்தம், அது எனக்கு ரிட்டர்ன் எடுக்கலாம், கேட்கவும் மேலாம். லோனாக போச்சுன்னு சொன்னால் எனக்கு அதைத்தான் எடுக்கலும், அதை விட கூட கேட்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டாக போச்சுன்னு சொன்னால் அது அவர்கிட்டேருந்து எடுக்க போகல, அவர்கிட்டேருந்து ஒரு வியாபாரத்துடைய லாபத்துலேருந்து ஒரு ஷேர் ஒன்று எனக்கு கேட்கலும். இப்போ ஏண்ட பாக்கெட்டில் இருக்கிற சல்லி, ஏண்ட ஓனர்ஷிப்பில் இருக்கிற சல்லி இன்னொருத்தருக்கு போகிறதாக இருந்தேன்னு சொன்னால் இந்த 3 முறை. அப்போ ஒருத்தர்கிட்டேருந்து நான் கைமாத்துக்கு எடுக்கிறோம்னு சொன்னால் அதோட யதார்த்தம் என்ன என்றதை நாங்கள் விளங்கணும். இதில் ஒரு வேர்டு ஒன்று வருது, லிவ் லைக் பிரதர்ஸ் டீல் லைக் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். இது மிச்சம் பேட்ட தொண்டைக்கு கீழால போவாது. என்ன அர்த்தம் இதுட? உலகத்தில் சமுதாயத்தோட வாழ போக்கள் அடுத்த வீட்டாளாக இருந்தாலும் உங்களோட சொந்த சகோதரனை போல பழவுங்க அவரோட. உங்களோட சொந்த சகோதரனாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லி வரப்போல 3வது நபரை போல பழவுங்க. என் சொந்த சகோதரனாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்கிற நேரத்தில் 3வது ஒரு ஆளோட ஃபாரினரோட நான் எப்படி நடந்து கொள்வேனோ அப்படி தான் நடக்கணும். அது ஏன் காரணம்? இஸ்லாம் எங்களுக்கு சில முறைகளை சொல்லி தந்திருக்குது. நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட் த்ரூ தான் போகணும். இப்போ நீங்கள் அதில் சொல்கிறீங்க, அப்போ என் மனைவி கிட்டேருந்து ஒரு 1500 எடுக்கிறேன்னு சொன்னால் நானும் மனைவியும் ஒரு லாயர் ஒன்று கிட்ட போயிட்டு லோன் அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ணணுமா? இல்லை. இந்த டைட்டில் பாருங்கள் என்ன போட்டிருக்கிறோம், நோ யுவர் கான்ட்ராக்ட். மனைவி கிட்ட சொல்லுங்கள், நான் உங்கள்கிட்டேருந்து கடனாக ஒரு 1500 ரூபா எடுக்கிறேன், உங்களுக்கு ஒரு 2 நாளில் திருப்பி தாரேன், அது போதும், அதுதான் அக்ரிமெண்ட். என் வாயால் அந்த மனைவிக்கு சொல்லணும். மனைவி எனக்கிட்டேருந்து கடனாக எடுக்கிறேன்னு சொன்னால் மனைவி சொல்லணும். 7 மினிட் சொன்னால் ஒரு 2 விட்னஸை நீங்கள் கொண்டு வாரது. 3வது, நீங்கள் எந்த கடனை நீங்கள் ஒருத்தர்கிட்ட எடுக்கிறீங்களோ அதுக்கு ஒரு செக்யூரிட்டி உண்டு, மோர்கேஜ் பண்ணுறது. இந்த பவுனிங் சென்டர் இருக்குது, இது ஹராம், இதை நான் சொல்ல வரல. இந்த மோர்கேஜ் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் செக்யூரிட்டி மெஷர்ஸ். நீங்கள் எந்த கடன் எடுக்கிறீங்களோ அந்த கடனுக்கு பகரமாக அவருக்கு ஏதாவது கொடுத்துட்டு வாரது. இது உலகத்தில் எப்படி போர்ட்ரேட் பண்ணி பார்க்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், நானும் ஒரு கூட்டாளி ஒரு 15 வருஷமாக பழகுறோம், திடீரென்று அவர்கிட்ட 1 லட்ச ரூபா கேட்க போல ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுக்கொள்ளுவோமா? நீங்கள் என்ன செய்ய எனக்கு செக்யூரிட்டியாக வைக்கிறீங்களா? ஒரு 2 பேரை சாட்சிக்கு வைக்கணுமான்னு சொன்னோடனே உடனே நான் கேட்குறது என்ன? அப்போ என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? 15 வருஷமாக என்னோட பழகுறீங்க தானே. உலகத்தில் எங்கெங்கேயோ நாங்கள் ப்ரொஃபஷனலிசம் பேசுகிறோம். ஸ்கூலில் பிள்ளைய போட்டால் ஸ்கூலில் ப்ரொஃபஷனலிசம் பார்க்குறோம், வேலை செய்கிற ஸ்டோரில் ஆஃபீஸில் ப்ரொஃபஷனலிசம் பார்க்குறோம். ஆனால் நான் செய்யக்கூடிய கொடுக்கல் வாங்கல் எனக்கிட்டே ப்ரொஃபஷனலிசம் இல்லை, ஏனோ தானோ என்று சொல்லி கடன் எடுக்கிறது. இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன? இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தர பாடம் என்னென்னு சொன்னால், உதாரணமாக யாருக்கு அதை ஐடென்டிஃபை பண்ணலாமா இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லி? ஒருத்தர்கிட்ட நாங்கள் கடன் எடுக்கிறோம், அவருக்கு சொல்கிறோம் நாங்கள் ஒரு 2 விட்னஸை வச்சு கொள்வோமே, எழுத்து மூலமாக வச்சு கொள்வோமே. அப்படி சொல்கிறதுல என்ன அட்வான்டேஜ் இருக்குது? அவர் ஷூராக மாஷா அல்லா, கிரேட், குட் ஆன்சர். நாங்கள் எல்லாமே பிழையாக தான் பார்த்து பழகிக்கிறோம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு கேட்குறோம். இல்லை, அப்படி கேட்க வேணாம். அல்லாஹ் பாதுகாக்க, எடுத்தவர் மௌத்தா போயிட்டாரு, யாருக்குமே தெரியா. கடன் கொடுத்தவர் வந்து கேட்குறாரு புலையல் கிட்ட, உங்களோட வாப்பா என்கிட்ட ஒரு 1.5 லட்ச ரூபா சல்லி எடுத்தார் 2 கிழமைக்கு முதேண்டா. புலையல் கேட்கும், என்ன எடுத்ததுக்கு ஆதாரம் என்ன? ஆதாரம் ஒன்றும் இல்லாட்டி என்ன வாப்பட்ட கடன் அடைக்க புலையல் முன் வர மாட்டாங்க. அப்போ வாப்பா கடனாளியாகவே தான் நீப்பார். அல்லாஹ் பாதுகாக்க. நான் எடுக்கிற கடனை குறைஞ்சபட்சம் எழுதி வைக்கணும், ஒரு 2 பேரை விட்னஸாக வைக்கணும். எழுந்திக்கிறது உண்மையா இல்லையா என்று சொல்றது யாருக்கு தெரியும்? 2 விட்னஸ். அந்த விட்னஸ் என் மனைவியாக இருக்கவும் மேலும் என் பிள்ளையாக இருக்கவும் மேலும். மனைவி கிட்ட சொல்லிக் கொள்றது, இப்படி ஒரு கடன் ஒன்று எடுத்திருக்கிறேன், இங்கே எழுதி வச்சிருக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் அதில் கவனமாக இருங்க. எவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பு எங்களுக்கு. 3வது, இந்த அடகு கொடுக்கறது இருக்குதே, என் பைக்கை வைக்கிறது, மனைவியோட ஒரு காப்பொண்டை வைக்கிறது கொண்டு போயிட்டு, அப்படி இல்லாட்டி என் கடையில் இருக்கிற ஒரு அசட்ஸில் ஒரு பகுதி ஒன்றை கொண்டு போயிட்டு அவர்கிட்ட 1 மில்லியன் லோனுக்கு பகரமாக வைக்கிறது, இது ஒரு சுன்னத்தும் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாவுற நேரத்தில் வகான திர்உஹு மர்ஹூனன் இந்த யஹூதியின், நபி அவங்களோட கவசம் வந்து ஒரு யஹூதி கிட்ட பிளெஜ் பண்ணி வச்சுருந்தாங்க, மோகேஜ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதோட அர்த்தம் என்னென்னா,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட யஹூதி கிட்ட இந்த கடன் எடுக்க போக்கல சொன்னாங்க, இந்த கடனை நான் டைமுக்கு திருப்பி தராட்டி நான் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த என் கவசத்தை வச்சிருக்கிறேனே அதை விற்று உங்களோட கடன் எடுத்துக்கோங்க. ஒரு பாதுகாப்பு. திடீர்னு அல்லா பாதுகாக்கல எங்கள் எல்லா ஆயுள் நாள்லையும் பறக்க செய்யணும். நாங்கள் மௌத்தா போயிட்டோம் என்று சொன்னால் எந்த பதட்டமும் இல்லை. எங்களோட ஜனாசா ஃப்ரீ கடன்ல இருந்தேன். என் கடனுக்கு பகரமாக நான் ஒரு பகரம் ஒன்று வச்சிருக்கிறேன். அதை அவர் விற்று அதை சல்லியாக்கி கொள்றதுக்கு அவர் அனுமதி கொடுத்திருக்கிறேன். அப்போ இஸ்லாம் சொல்லி தருது ப்ரொஃபஷனலிசம் என்னன்றத. இதுதான் கடனுடைய ஆக சிறந்த முறைகள். இந்த காலத்தில் சில நேரத்தில் கணவன் மனைவிக்கு மத்தியில் என்ன பிரச்சனை வரும். மனைவி சொல்லும் 1000 ரூபா எடுத்தீங்க, ஒரு சொல்ல இல்லை 800 ரூபா தான் எடுத்து போனேன் மார்க்கெட்டுக்கு போக்கல, பெட்ரோல் அடிக்கிறது உங்களுக்கு 5000 ரூபா தந்தேன், இல்லை நான் அன்றைக்கு பெட்ரோல் அடிக்கிறது சல்லி எடுக்கலையே உங்கள்கிட்ட. எத்தனையோ வாய்த்தாக்கங்கள் கணவன் மனைவி மத்தியில். ஏன் எழுத்து மூலமாக இவங்க நோட் பண்ணி வச்சு கொள்ளல. அடுத்து ஆக முக்கியமான விஷயம், இப்போ கடனில் இருக்கக்கூடிய மக்கள் நாங்கள் கடன்லேருந்து வெளியே வரணும் என்று சொன்னால் இந்த இஸ்லாம் எங்களுக்கு காட்டக்கூடிய முறைகளுக்கு முன்னால் சில ப்ராக்டிக்கல் விஷயங்கள் தான். முதலாவது, நான் எனக்கு தெரிஞ்சு கொள்ளணும் நான் ஒரு கடனாளி. இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டால் நீங்கள் கடன் எடுத்திருக்கிறீங்கன்னா, ஓ எஸ் கடன் எடுத்திருக்கிறோம். தெரியுமா? ஓ தெரியும். நான் எங்களுக்கு சொல்கிறது எக்னாலேஜ் யுவர் ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷன். ஒன்று இருக்கிறது நோவிங் யுவர் ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷன், இன்னொன்றைக்கு எக்னாலேஜிங். நோவிங்னு சொன்னா எனக்கு தெரியுமோ எனக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்க இருக்குது, 1 லட்ச ரூபா ஒருத்தருக்கு கடன் கொடுக்க இருக்குன்னு சொல்லி. இன்னொன்றைக்கு எக்னாலேஜ் பண்ணுறது. எக்னாலேஜ்னு சொன்னால் என் உள்ளத்தில் வருத்தம் ஒன்று வாரு, என் லைஃப் பேட்டர்ன் மாறுறே. இவர் கடன் எடுக்கிறதுக்கு முன்னாலேயும் நல்லா உல்லாசமான பயணங்கள் சுற்றினார் திரிஞ்சார். இப்போ ஒருத்தருக்கு 1 மில்லியன் கடன், ஆனாலும் இவரோட லைஃப் ஸ்டைல் மாறல்ல, ஒரு சேவிங் ஒன்று வரல, கடன் அடைக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் ஒன்று இவரோட வாழ்க்கையில் வரல, சம்பாதிக்கிறது எல்லாமே போயிட்டு கொண்டு தான் இருக்குது என்று சொன்னால் அவரோட வாழ்க்கையில் அவரை எக்னாலேஜ் பண்ணல அவர் ஒரு கடனாளின்றத. முதலாவது என் உள்ளத்துக்கு வரணும் நான் கடன் அடைக்கிறதுக்குரிய என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கிறேன் என்று சொல்றது. ரெண்டாவது, ஒரு காலமும் நாங்கள் எடுத்த கடனுக்கு நாங்களே எங்களை ஏசி கொண்டு இருக்கக்கூடாது. உங்களையால தான் அந்த கடனில் போயிட்டு நான் விழுந்தேன், நான் செஞ்ச மடத்தனமான வேலை தான் நான் கடனில் விழுந்தேன் சொல்லி எவ்வளோ காலத்துக்கு நாங்கள் எங்களுக்கே ஏசி கொண்டு இருக்க போகிறோம்? நான் எனக்கு ஏசுறத்தாலேயோ இன்னொருத்தருக்கு ஏசுறத்தாலேயோ ஒரு நாளும் நான் கடன்லேருந்து வெளியே வரமாட்டேன். நான் முதலாவது என்னைய மன்னிக்க பழகணும். சரி, இதுக்கு முன்னால் இப்படி ஒரு பிரச்சனை ஒன்றில் மாட்டிக்கொண்டேன், இப்படி ஒரு மடத்தனமான வேலை செஞ்சதுனால இதுக்கு போகிறோம் அப்படி செய்ய மாட்டேன். மூணாவதாக முக்கியமான ஒரு விஷயம் தான் இது. எங்களோட சமுதாயத்தில் சில நேரங்களில் இல்லை என்று சொல்லலாம், குறவு என்று தான் சொல்லணும். மற்றவங்களோட மஷூரா பண்ணுறதை நாங்கள் இல்லாமல் ஆக்கிட்டோம். நான் ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன் என்று சொன்னால் ஒரு நாளும் நீங்களே உங்களையோட நீங்களே பேட்டில் பண்ண வானம். நான் ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன், என் உள்ளத்தில் 1000 கவலை இருக்குது, நானே எனக்கு மருந்து போட்டு கொண்டு இருக்கிறேன், நான் கடனில் மாட்டிருக்கிறேன். ஆனால் மற்றவங்கக்கிட்ட போயிட்டு அட்வைஸ் கேட்குறது இல்லை, மற்றவங்கள கன்சல்ட் பண்ணுறது இல்லை, எல்லாரோடையும் போயிட்டு பேசணும்ன்றது இல்லை. சில நேரங்களில் தகுந்த ஆட்கள் இருப்பாங்க மஷூராக்களுக்கு, அமானிதங்களை பேன்றவங்க. இவங்கள்கிட்ட கேட்டால் இவங்க எனக்கு ஒரு ஐடியா சொல்லுவாங்க கடன்லேருந்து வெளியே வரத்துக்கு முறைய. இவங்க ஏதாவது என்னை ஒரு இடத்துல கைட் பண்ணி விடுவாங்க என்று சொல்லியிருக்கிற ஆட்களோட கட்டாயம் நாங்கள் பேசணும். அப்படி இல்லாமல் நான் பிரச்சனையில் இருக்கிறவன் என்றால் கடலில் தாழ்ற வர போல அவரே கை அடிச்சிருக்கிறாரு, மேலே வரத்துக்கு ஒரு நாளும் மேலே வர மாட்டார். இன்னொருத்தட்ட சப்போர்ட்டை கட்டாயம் இருக்கணும். ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் வரும் அந்த துஆல, அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு பள்ளியில் உட்கார்றாங்க. நபி அவங்க கேட்குறாங்க என்ன பிரச்சனை, சொல்கிறாங்க எங்களோட கவலைகளை. நபி அவங்க சொல்லி கொடுத்தாங்க அதுக்கு ரெமடியை. கன்சல்டேஷன் நடக்குது. என் பிரச்சனையை நான் சொல்ல வேண்டிய ஒருத்தர்கிட்ட சொல்லணும், அவர் அதுக்குரிய மருந்தை சொல்லுவார் எனக்கு, அப்போ தான் எனக்கு பிரச்சனையிலேருந்து வெளியே வரையிலும். அது கடன்லேருந்து வெளியே வாரத்துக்கு மட்டும் இல்லை. நான் சொல்கிறேன், கடனுள்ளுக்கு போகிறதாக இருந்தாலும் நான் ஒரு 1 லட்ச ரூபா கடன் ஒன்று எடுக்க போகிறேன், ஒரு 1 மில்லியன் கடன் எடுக்க போகிறேன், முதலாவது தகுதியான ஒருத்தர்கிட்ட போயிட்டு மஷூரா பண்ணி கொள்வது. இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று வந்திருக்குது, நான் யோசிக்கிறேன் இன்னார்கிட்ட போயிட்டு கடன் 1.5 லட்ச ரூபா எடுக்கிறதுக்கு, ஒரு 1 மில்லியன் எடுக்கிறதுக்கு உங்களோட மஷூரா என்ன? அவர் சொல்லுவார், இந்த பிரச்சனைக்கு நீங்கள் கடன் எல்லாம் எடுக்க வேணாம், அதை இப்படி சால்வ் பண்ணிக்கோங்க. இந்த பிரச்சனைக்கு நீங்கள் இவர்கிட்ட போயிட்டு கடன் எடுக்க வேணாம், நீங்கள் இவர் ஓணும் என்று சொன்னால் நாடுங்க. இந்த மஷூரான்றது கடன் எடுக்கிறதுக்கு முன்னாலேயும் இருக்கணும், கடனில் மாட்டிப்பட்டவங்க வெளியே வாரத்துக்கும் இந்த கன்சல்டேஷனுடைய சைடுகளை செஞ்சு கொள்ளணும். இதில் ஆக முக்கியமான இடம் தான் நாங்கள் இந்த காலத்தில் மிச்சம் பிஸ்னஸுடைய லைனில் இருக்கிறவங்களுக்கு நடக்கிறது, ரோலிங் பண்ணுவாங்க. இங்கேயால் எடுக்கிற கடன் அங்கேயால் அடிக்கிறேன், அங்கேயால் டக்குன்னு பெரட்டி இங்கிட்டு கால் அடிக்கிறேன், இப்படி ரோலிங் பண்ணக்கூடிய நேரத்தில் மிச்சம் கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் சில நேரங்களில் ஷரியத்துடைய சட்டங்களை நாங்கள் பேணாட்டி எங்களுக்கே தெரியாமல் நாங்கள் வட்டியில் போயிட்டு விழுந்துடுவோம். அதே நேரத்தில் இந்த காலத்தில் இ-காமர்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்களில் நிறைய ட்ரேடிங் நடக்கிறது.
லோன், இவர் அவருக்கு சல்லியை பாஸ் பண்ணுற, அவர் இவருக்கு சல்லியை பாஸ் பண்ணுற, சல்லி இங்கேயால அங்கேயால டிஃப்ரெண்ட் கரன்சிஸ் இப்படி எல்லாம் மாறிக்கொண்டு நடக்குது. இந்த நேரத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லி சரியான முறையில் நாங்கள் கன்சல்டேஷன் செய்யாட்டி அது சம்பந்தப்பட்டவங்கக்கிட்ட மார்க்க சைடையும் பார்க்கணும், ப்ராக்டிக்கல் சைடையும் பார்க்கணும். இவைகளோட தான் நாங்கள் எங்களோட கொடுக்கல் வாங்கலை செஞ்சு கொண்டு போகணும். லோன் என்று சொல்லி வர நேரம், கடன் என்று சொல்லி வர நேரம் மிச்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆகினாலும் வட்டியில் போயிட்டு போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்படியான ட்ரேடிங்களில். அதனால் இந்த விஷயங்களில் நாங்கள் கவனமாக இருக்கணும். சில நேரங்களில் கடன்லேருந்து வெளியே வாரத்துக்காக வேண்டி இஸ்லாத்தில் வந்து வியாபாரம் செய்கிறதுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுத்துட்டு இல்லை, இஸ்லாத்தில் கடன் எடுக்கிறதுக்கும் சொல்லி தந்திக்கு, கடன் எடுக்கிறதுக்கு கடன்லேருந்து வெளியே வாரத்துக்குரிய முறைகளும் சொல்லி தரப்பட்டிருக்குது. அவைகளை தான் நான் மஷூரா பண்ணி கொள்ளணும்னு சொல்கிறேன். அடுத்ததாக கடைசியான விஷயம், இன்ஷா அல்லாஹ் இப்படி எல்லாம் நாங்கள் பிளான் பண்ணி இது எல்லாத்தையும் நாங்கள் ஒருங்கிணைச்சு எங்களோட வாழ்க்கையில் கொண்டு வந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களோட தொடர்பு எது வரைக்கும் அல்லாஹ்வோடு நாங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கொள்ள மாட்டோமோ அந்த நேரத்தில் எங்களோட உதவிகளை நாங்கள் அடைஞ்சு கொள்வது கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தாள்களில் சில துஆக்கள் இருக்குது. அந்த துஆக்கள் எல்லாம் ஒவ்வொரு தடவையிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்த துஆ. முதலாவது துஆ இது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த துஆ. இது எத்தனை நம்பரில் வருது பிரதர்? 2 நம்பர். அல்லாஹும்ம க்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக் வ அக்னினி பி ஃபضலிக அம்மன் சிவாக். ஒரு அடிமை அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, எனக்கு என் எஜமான் சொன்னார் இந்த இவ்வளோ காலத்துள்ளுக்கும் எனக்கு சல்லியை சேர்த்து தந்தா என்னை உரிமை விட்றார் என்று சொல்லி, ஆனால் அந்த சல்லி என்னையால் பெரட்டி கொள்ளையெல்லாம் மேய்கிண்டு. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு துவான்னு சொல்லி தந்தாங்க, அந்த துவாவை நீங்கள் ஓதிவாங்க உங்களோட தேவை நிறைவேறும் என்று சொல்லி. அந்த அடிமை சொன்னாங்க, சபீர் என்று சொல்லப்படக்கூடிய மலை, அது பெரிய ஒரு மலை, அந்த மலையுடைய அளவுக்கு என்ற சுமைகள் இருந்துச்சு, இந்த துவாட பரக்கத்தால் எனக்கு அந்த சுமைகள் இல்லாமல் போச்சு என்று சொல்லி. அல்லாஹும்ம க்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக் வ அக்னினி பி ஃபضலிக அம்மன் சிவாக். கடனோடு இருக்கிறவங்க மாஷால் இந்த மஜ்மல்ல நான் நினைக்கிறேன் அப்படி யாரும் இருக்க மாட்டாங்க, எங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நாங்கள் வழிகாட்டணும் இந்த விஷயங்களை. இந்த துவாவை அதிகமாக ஓதிவார்கள். துவா நம்பர் 2, அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் பள்ளியில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நபி அவங்க கேட்டாங்க என்ன பிரச்சனை, சொன்னாங்க கவலைகளை கஷ்டங்களை கடனை. உடனே இந்த துவாவை படித்து கொடுத்தாங்க. அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, கொஞ்சம் காலம் கழித்து இந்த துவாவை தொடர்ச்சியாக நான் ஓதி வந்தேன், எனக்கு இருந்த கவலைகளும் இல்லாமல் போச்சு, எனக்கு இருந்த கடன்களும் இல்லாமல் போச்சு என்று சொல்லி. காலையில் 3 தடவை மாலையில் 3 தடவை இந்த துவாவை ஓதி வாரது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புஹல். கடைசியாக வருது வ அஊது பிக மின் கலபத்தி தெய்னி வ கஹ்ரி ரிஜால். யா அல்லாஹ் என் தலைக்கு மேலால் போகக்கூடிய கடன் சுமையிலிருந்து என்னை நீ பாதுகாத்துடுவாயாக. துவா நம்பர் 2. 3வது துவா இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு படித்து கொடுத்த துவா. கடன் பிரச்சனையில் இருந்த நேரம் இந்த துவாவை வளமையாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு ஓதி வருவாங்க. அல்லாஹும் இந்த துவா பேப்பரில் இல்லை இருக்கும், இந்த துவா பேப்பரில் இல்லை, ஓணுமானவங்க இந்த துவா ஃபோட்டோ பிடிச்சிக்கோங்க எடுத்துக்கோங்க. அல்லாஹும்ம மாலிகல் முல்க் துத்தில் முல்க மன் தஷா. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஏண்ட கடன் மலை அளவுக்கு இருந்துச்சு, உஹது மலை அளவுக்கு. போயிட்டு வந்தவங்க பார்த்துப்பீங்க, உஹது மலை இப்போக்கி சின்னதாவி, அந்த காலத்தில் உஹது மலைன்றது ஒரு படையொன்று பின்னுக்கு ஒளியலுமான அளவுக்கு இருந்துச்சு. அந்த உஹது மலை அளவுக்கு இருந்த கடனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு லேசாக்கி தந்தான். 3வது துவா. 4வது துவா, துவா நம்பர் 4. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட மவளுக்கு படித்து கொடுத்த துவா. ஒரு நாள் மவள் நபி அவங்கக்கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, யா ரசூலல்லாஹ் வீட்டில் சரியான கஷ்டம், பொருளாதார நெருக்கடி, ஒரு அடிமையொன்றை தந்தா நல்லா இருக்கும் வீட்டில் வேலைக்கு. நபி அவங்க சொன்னாங்க, ராவைக்கு தூங்க போகிறதுக்கு போது இந்த துவாவை ஓதிட்டு போங்க. இது ராவைக்கு தூங்கும் போது ஓதுற துவா. அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹியா, அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக்க, பிஸ்மிக ரப்பி வலாத்து ஜம்பி, அல்லாஹும்ம கினி அதாபுக்கு. இந்த துவா எல்லாம் நாங்கள் ராவைக்கு ஓதுறோமே, அதோட சேர்த்து வரக்கூடிய துவா தான் இது. அல்லாஹும்ம ரப்பஸ் ஸமாவாத்தி ஸப்இ வ ரப்பில் அர்ஷில் அஸீம். இதில் கடைசியாக வரக்கூடிய துண்டித இக்லி அன்ன தெய்ன வ அக்னினா மினல் ஃபக்ர். கடைசி 2 வார்த்தை இக்லி அன்ன தெய்ன வ அக்னினா மினல் ஃபக்ர். அரபுல இருக்குது, யா அல்லாஹ் என் கடன்களை என்னைய விட்டும் நீ அடைச்சிடுவாயாக, வறுமையிலிருந்து என்னைய செல்வ செழிப்பான நிலைமைக்கு மாற்றுவாயாக. நபி அவனோட மவளுக்கு படித்து கொடுத்த துவா. இப்போ இதெல்லாமே ஏன் பேசுகிறோம் என்று சொன்னால், இதெல்லாம் எங்களோட வாழ்க்கையில் அமலில் கொண்டு வரத்துக்கு. நாங்கள் வாழக்கூடிய உலகம்
கடனோட தான் நாங்கள் வாழ்கிறோம். இந்த உலகத்தில் அதிகமான மக்கள் யாரும் இல்லைன்னு சொல்லலாம். ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தேன்னு சொன்னால் கடன்ன்றது அவட பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவட லைஃபாக மாறிடுச்சு. என் வீட்டில் ஒரு பிள்ளை கல்யாணம் வருதுன்னு சொன்னால் கடன்ன்றது மஸ்டாக ஆயிடுச்சு. பிள்ளை ஸ்கூலுக்கு போடணும்னு சொன்னால் அட்மிஷன் ஃபீக்கு கடன், ஒரு வாகனம் எடுக்கணும்னு சொன்னால் கடன், எல்லாமே கடன். இப்போ இப்படியான ஒரு உலகத்தில் நாங்கள் வாழ போகிறோம் என்று சொல்லி தெரிஞ்சுத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளோ பெரிய ஆயத்தை எங்களுக்கு இறக்கி வச்சான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ நிறைய துவாக்கள் சொல்லி தந்தாங்க. இதெல்லாம் கடனுக்கு மாட்டோம்ன்றதுக்கு இல்லை, மாட்டினா எப்படி வெளியே வாரேன்றதுக்காக வேண்டி. எனவே இந்த விஷயங்களை சுருக்கமாக நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொண்டோம். வரக்கூடிய மாதங்கள்லேயும் ஒவ்வொரு மாதமும் கடைசி வாரம் இல்ம்புக்கால் இந்த ப்ரோக்ராம்கள் நடக்குது. ஒரு மாதம் இங்கிலீஷால் நடக்கும், இன்னொரு மாதம் தமிழால் நடக்கும். எனவே இந்த விஷயங்களை நாங்கள் படிக்கிறதுக்கும் எங்களோட வாழ்க்கையிலையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளணும், மற்றவங்களுக்கும் இந்த விஷயங்களை நாங்கள் எத்தி வச்சு கொள்ளணும். எப்போ இந்த விடயங்களை எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் கொண்டு வரணும் என்ற நீயத்தோடு நாங்கள் அமல் செய்வோமோ நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி எங்களோடு இருந்து கொண்டு இருக்கும் இன்ஷா அல்லாஹ். எனவே எந்தெந்த நலவான விஷயங்களை பேசணுமோ கேட்டோமோ மௌத் வரைக்கும் இஹ்லாஸோட இஸ்திகாமத் அமல் செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.